நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் வேளாங்கண்ணி, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் ஜோஸ், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே இன்றைய நாளும் ரொம்ப மகிழ்ச்சி, உற்சாகமாக அந்த நாளை நம்ம தொடங்கி இருக்கிறோம். ஸோ இன்னைக்கான குட்டி கதை என்ன? இன்னைக்கு என்ன கதை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு குருவும் சீடர்களும் உட்காந்துருக்குறாங்க. குரு வந்து சீடர்கள்லாம் பாடம் எடுத்துட்டு இருக்கும் போது ஒரு சீடருக்கு மட்டும் டவுட் வந்திருக்குது. உடனே கேட்குறாரு குருவும், என்னப்பா என்ன டவுட் உங்களுக்கு அப்படின்னும் போது, கடவுள் தானே நல்லதையும் படிச்சாரு கெட்டதையும் படிச்சாரு, அப்ப நல்லதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம், கெட்டதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றோமே, ஏன் நல்லதையும் எடுத்துக்கலாம் கெட்டதையும் அப்படியே எடுத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் போது குரு சிரிச்சுக்கிட்டே அது அவங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாரு. உடனே லஞ்ச் பிரேக்கும் வந்துருச்சு. லஞ்ச் பிரேக்ல அந்த சீடருக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒன்று வந்து லஞ்ச் ப்ரொவைட் பண்றாங்க. அதை பார்த்த உடனே சீடருக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்துல பாலும் இன்னொரு பாத்திரத்துல சாணமும் இருக்குது. அது பார்த்துட்டு அப்படியே தகைச்சு போய் நின்றுட்டே இருக்கிறாரு. குரு உடனே கேட்கிறாரு, சொல்றாரு, மாடுதான் பசுமாடுதான் சாணத்தையும் கொடுக்குது பாலையும் கொடுக்குது, எடுத்துக்க வேண்டியது தானே அப்படின்னும் போதுதான் அப்புறம் சொல்றாரு, பாலை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம், நல்லது அதை அப்படியே எடுத்துக்கலாம், சாணத்தை எடுத்துக்காம இல்ல எடுத்துக்கிறாங்க, அதாவது உரமா அதுக்கு வந்து பயன்படுத்தணும், மண்ணில் புதைச்சு அதை உரமா வந்து மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம செய்கிற தவறுகள், நம்மளை அறியாமல் நம்ம வந்து தவறுகள் செய்வோம், அந்த தவறுல இருந்து என்ன நல்லது அதுலேருந்து ஒரு பாடம் கிடைச்சிருக்கும் இல்லையா, அதை வந்து வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு குரு அந்த சீடருக்கு வந்து விளக்கம் சொல்கிறாராம். கண்டிப்பாக விளக்கம் மட்டும் இல்லை, ரொம்ப தெளிவாகவே இனி வரைக்கும் சாகிற வரைக்கும் அந்த சீடருக்கு அது மறக்குமான்னு கேட்டால் மறக்கவே மறக்காது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டான குருவாக இருப்பார். அதனால அவருக்கு புரியும் வண்ணம் அதை எடுத்து சொல்லியிருக்கிறார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நல்லதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், தீயதை எப்படி நல்லதாக மாற்றி பக்குவப்படுத்தி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத கற்றுக்கொள்வோம். இந்த சிந்தனையோட நாளை தொடங்கலாம். இப்போ ஆலய தரிசனம் பார்க்கலாம். ஓகே.
சிறப்பான ஆலய தரிசன பகுதியை பார்த்துட்டு வந்தாச்சு. இன்னைக்குரிய ஸ்டோரியும் என்னன்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஜோஸ், இன்னைக்கான நாளை நம்ம எதை குறித்து சிந்திக்க போகிறோம்? ஸோ இன்னைக்கான சிந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவுடைய அன்பு அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போது அழகா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அம்மாவுடைய அன்பு வந்து தோசை மாதிரி ரொம்ப ருசியாக இருக்கும், ஆனால் அப்பாவினுடைய அன்பு தோசைக்கல் மாதிரி. அந்த ருசியான தோசை கிடைக்கணும்னா அந்த தோசைக்கல் அந்த சூடை என்ன பண்ணணும், தாங்கி ஆகணும். ஸோ அப்பாவுடைய அன்பு வந்து அப்படிப்பட்டது தான். ஸோ இன்றைக்கி அதில் ஒரு சில பக்கங்கள், வெளிப்படாத பக்கங்கள், சில விஷயம் தெரிஞ்சிருக்கும் தெரியாமலும் இருக்கும். சின்ன வயசில் சொல்லுவாங்க, ஒரு 6 வயசு 8 வயசு வரைக்கும்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான் எனக்கு ஹீரோ, எங்கள் அப்பாவுக்கு எல்லாமே தெரியும், எங்கள் அப்பா யாருக்கும் பயப்பட மாட்டார், எங்கள் அப்பா பெரிய தைரியசாலி அப்படின்னு சொன்ன நாம ஒரு டீனேஜ் அந்த பருவத்தில் வர்றப்போ அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாது. எங்கள் அப்பா எப்பவும் வந்து பழைய கலையாக தான் என்ன பண்ணுவார், பேசிக்கிட்டே இருப்பார். அவருக்கு வந்து அனுபவமே கிடையாது, அவர் இன்னும் பழைய காலத்து ஆளாவே இருக்கிறாரு இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். அப்புறம் ஒரு 20-25 வயசுக்கிட்டலாம் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக அப்பா பேச்ச என்னவே பண்ண மாட்டோம், கேட்கவே மாட்டோம். அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு ஏறு மாறாதான் செய்வோம். அவர் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம இருக்கிறோம். அதே ஒரு 30-35 வயதை கடந்த பிறகு அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா அப்பா அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களெல்லாம் வளர்த்துருக்கிறாரு, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழல் என்னால் சமாளிக்க முடியல, ஆனால் அவர் எப்படி இந்த சூழலெல்லாம் கடந்து வந்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு சில விஷயங்கள். 40-50 வயதுக்கு மேலே அப்பாவை பார்த்தா அப்பா வந்து தெய்வத்துக்கு நிகராக என்ன பண்ணுவாங்கன்னா பேசுவோம், அப்பா வந்து கடவுள் மாத்திரங்க, அவ்வளோ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்னன்னா அந்த ஒவ்வொரு வயதை பொறுத்தவரைக்கும் நம்ம அப்பாவை பொறுத்த கண்ணோட்டங்கள் மாறிக்கிட்டே போகுது. அதே மாதிரி அம்மாவுக்கு மாறுதான்னு கேட்டா மாறவே மாறாது. சின்ன வயசுல என்ன நினைச்சோமோ அப்படிதான், அதேதான் அம்மா. சில நேரங்கள் சண்டை போட்டாலும் பேசாம இருந்தாலும் கூட அம்மா எப்போதும் அம்மா தான். ஆனால் அந்த அப்பாவுக்கு மட்டும்தான் ரோல்ஸ் மாறிக்கிட்டே வருது. அப்படிப்பட்ட அப்பாக்களுடைய அன்பை பற்றி தெரியாத ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, அப்பாட்ட நம்ம பெரும்பாலும் ஏன் அப்பாவோட நம்ம அட்டாச் ஆகாமல் டிட்டாச் ஆகியே தனித்தனியாகவே தனித்து வருகிறோம் அப்படின்னா, அம்மா எளிதில் எக்ஸ்பிரஸ் பண்றது போல அப்பா அன்பை வார்த்தைகளில் என்ன பண்ண மாட்டாரு, சொல்ல மாட்டாரு. அம்மா அழகா தலைவாரி பவுடர்லாம் அடிச்சு விட்டுட்டு ராஜா கண்ணு அழகா இருக்கடா சொல்லும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு சொல்லுவாங்க, காம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஆனா அப்பா சூப்பரா இருக்கடா ட்ரெஸ், அவ்வளவுதான் அவர்கிட்ட இருக்குமே. அதுவுமே நிறைய அப்பாக்கள் என்ன பண்றது கிடையாது, சொல்ல மாட்டாங்க, சொல்றது கிடையாது. ஆனால் வெறும் ஒரு துணி கிடைக்கோ ஏதோ ஒரு பொருளோ போய் பார்த்தோம் அப்படின்னா இது எனக்கு காட்டிலும் என் குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும். ஒரு சம்பளம் ஒரு அவங்க 1000 ரூபா 2000 ரூபா அப்படி சம்பளம் வாங்கக்கூடிய அந்த எளிய நிலையில இருந்தாலும் கூட இதை வச்சு என் குழந்தைங்களுக்கு நான் என்ன செய்யறது. ஒரு இப்போ கிறிஸ்மஸ் பர்ச்சேஸாக இருக்கலாம், நியூ இயர் பர்ச்சேஸாக இருக்கலாம், இல்லை ஈஸ்டர் பர்ச்சேஸாக இருக்கலாம். அந்த டைம் ஓகே இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு எடுக்கலை, இந்த காசை மிச்சம் பண்ணால் இன்னும் என் குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான விலைக்கே எடுக்கலாம் அப்படிங்கிறப்போ அதை தியாகம் செய்யக்கூடிய முதல் யாராக இருப்பார் பார்த்தீங்கன்னா அப்பா தான். ஸோ அப்பாவோடைய அன்பு எப்போதுமே என்னன்னா ஆக்ஷன், அது செயல்பாடுகளில் தான் இருக்குமே தவிர வார்த்தைகளில் இருக்காது. வார்த்தைகளில் இல்லாததுனால நாம என்ன பண்றோம், பல நேரங்கள் அப்பாவை பாசம் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அவர் விட்டு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு பெருசாவே தெரியறது கிடையாது. எல்லாரும் புது ட்ரெஸ் கொடுத்திருப்போம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு, அவர் மட்டும் என்ன பண்ணிருப்பாரு, பழைய ட்ரெஸ் இல்லை என்னைக்கோ ஒரு நாள் எடுத்து ரொம்ப நாள் போடாம வச்சிருந்த ஒரு சட்டை எடுத்து என்ன பண்ணுவாரு, போடுவாரு. நம்ம கண்களுக்கு அது பெருசாகவே தெரியாது. ஏன்னா நான் எனக்கு எடுத்து கொடுத்துருக்கிறேன், அவ்வளவுதான், நான் போட்டிருக்கிறேன் அப்படிங்கிற மனநிலையில தான் இருக்கிறோமே தவிர சொல்லாமல் அவர் வெளிப்படுத்திய அன்பை நம்ம என்ன பண்றது இல்லை, புரிஞ்சுக்கிறதே இல்லை. புரிஞ்சுக்குவோம் இனிமேல். இது போல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அது என்னங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஆண்டவரே நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளே. ஆண்டவரே நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளே. என் கடவுளாகிய ஆண்டவரே என்னை கண்ணோக்கி எனக்கு பதிலளித்தருளும். என் விழிகளுக்கு ஒளியூட்டும். அப்பொழுது நான் சாவின் உறக்கத்தில் ஆழ்ந்து விடமாட்டேன். என் எதிரி நான் அவனை வீழ்த்து விட்டேன் என்று சொல்ல மாட்டான். நான் வீழ்ச்சியுற்றேன் என்று என் பகைவர் அக்களிக்கவும் மாட்டார்.
ஆண்டவரே நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளே. ஆண்டவரே நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான எனது அருமை மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, தினமொரு திருப்பாடல் நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலே நம்முடைய தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடல் எண் 13. இந்த திருப்பாடலுடைய பின்னணியை பார்க்கும் பொழுது மிகவும் குறுகிய வசனங்களை கொண்ட திருப்பாடல்கள் ஒன்றாக இந்த திருப்பாடலும் இருக்கிறது. இரண்டாவதாக, இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் தாவீது அரசராகவோ அல்லது சவுல் அரசருடைய துன்பங்களை கண்ட ஒரு மனிதனுடைய பாடலாகவோ இருக்கலாம் என்பது விவிலிய அறிஞருடைய கருத்து. என்ன இருந்தாலும் இந்த திருப்பாடலுடைய மிக முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், துன்பமும் துயரமும் சூழ்ந்த தருணத்திலே ஒரு பக்தனுடைய மனநிலையும், நம்பிக்கை அறிந்த தருணத்திலே ஆண்டவர்தான் என்னை காப்பாற்ற வல்லவர் என்று சொல்லக்கூடிய செய்தியைத்தான் இந்த திருப்பாடல் தாங்கி வருகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, முதல் 2 வசனங்கள் இந்த திருப்பாடலிலே ஒரு பக்தனுடைய மனவேதனையை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. அதற்கடுத்து இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த பக்தன் இந்த துன்பம் துயரமும் சூழ்ந்த இந்த தருணத்திலே கடவுளை நோக்கி மன்றாடக்கூடிய ஒரு மனநிலையை சுட்டிக்காட்டுகிறது. இறுதி வசனங்கள் என்னதான் எனக்கு துன்பம் இருந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் நான் கடவுளை மட்டும் பற்றி பிடித்துக் கொள்வேன், அவரை மட்டுமே நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி நன்றியோடு இந்த திருப்பாடல் முடிவடைகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பாடலை ஒவ்வொரு வார்த்தைகளாக நாம் வாசித்து தியானித்தோம் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையிலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா விதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், சவால்களுக்கு மத்தியிலே அனைவருக்கும் ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. முதலாவதாக நம்முடைய சிந்தனைக்கு இந்த திருப்பாடல் கொடுப்பது, துன்பத்தில் பணிவுள்ள மனதினை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். நம்முடைய வாழ்க்கையிலே துன்பமும் இன்பமும் மகிழ்ச்சியும் துக்கமும் கண்டிப்பாக இருக்கும், மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எல்லாம் என்னால் முடியும், என்னால் முடியாதது எதுவுமே இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ளாமல், இதோ நான் வலுவின்மையில் இருக்கிறேன், நான் பலவீனம் அடைந்து இருக்கிறேன், ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் வலுப்படுத்தும் என்று சொல்லக்கூடிய பணிவுள்ள மனதினை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் இன்றைய நாளுடைய இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் நமக்கு கொடுக்கக்கூடிய முதல் அறிவுரை. இதோ என்னுடைய விழிகளுக்கு ஒளியூட்டும் என்று சொல்லி, இதோ எனக்கு எல்லாம் தெரியும், நான் வெளிச்சத்தில் இருக்கிறேன் என்று அல்ல, நான் இருட்டில் இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு வெளிச்சத்தை காட்டும், என் கண்களை திறந்திரலும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையை, பணிவுள்ள மனதை இந்த திருப்பாடலை ஆசிரியர் வெளிப்படுத்துகிறார். இரண்டாவது சிந்தனையாக, எதிரினுடைய குரலுக்கு பதிலாக நம்பிக்கையை இவர் சுட்டிக்காட்டுகின்றார். இதோ நான் அவனை வீழ்த்தி விட்டேன், அவன் மீது வெற்றி கொண்டு விட்டேன், அவன் வீழ்ச்சியுற்று விட்டான் என்று சொல்லக்கூடிய என் எதிரிக்கு நான் கொடுக்கக்கூடிய பதில் என்ன? ஆண்டவர் மீது நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். இதுதான் சாதாரணமான எளிய பக்தனுடைய பதில் மொழியாக இருக்க வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகின்றார். பல நேரங்களிலே எதிரிகளை குறித்து நாம் சிந்தித்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் என் பக்கத்திலே என் சார்பாக என்னுடைய ஆண்டவர் இருக்கிறார், அப்பொழுது எனக்கு தோல்வி இல்லை, எனக்கு பயம் இல்லை என்கிற மனநிலையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை நம்பிக்கை அறிக்கையாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த திருப்பாடலினுடைய இரண்டாவது சிந்தனை. மூன்றாவதாக, என்ன நேர்ந்தாலும் எல்லா விதமான சூழ்நிலையிலும் கடைசியில் வெற்றி பெறக்கூடியவர் கடவுள் மட்டும்தான். அந்த நம்பிக்கையை நீங்களும் நானும் எப்பொழுதுமே பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். கடந்த காலத்தை நாம் திரும்பி பார்ப்போம், எத்தனையோ விதமான துன்பங்களையும் துயரங்களையும் நாம் அனுபவித்திருப்போம். ஆனாலும் அந்த தருணங்களில் கூட கடவுள் நான் இருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார், இறை பராமரிப்பிலே வழிநடத்தி இருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது இதோ இப்பொழுது நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சவால்களையும் போராட்டங்களையும் எதிர்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு துணை புரிவார் என்கிற நம்பிக்கையையும் அதே சமயத்திலே நன்றியுணர்வையும் வெளிப்படுத்தக்கூடிய சிந்தனையாக இந்த திருப்பாடல் இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 3 சிந்தனைகளையும் மனதில் கொள்வோம். துன்பத்திலே பணிவுள்ள மனதையும்
என்னுடைய எதிரிக்கு பதில் மொழியாக என்னுடைய நம்பிக்கையையும், எல்லா சூழ்நிலையிலும் கடவுள் என்னை கரம் பற்றி வழிநடத்துவார், நான் அவருக்கு நன்றியுள்ளவனாக இருப்பேன் என்கிற மனநிலையும் நாம் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் உண்மையாகவே கடவுளுடைய ஆசீர் நம்மை தாங்குகிறது என்று அர்த்தம். எனவே இந்த நாளிலே நம்முடைய துன்பங்கள் துயரங்களுக்கு மத்தியிலே கடவுள் எவ்வாறு நம்மை வல்லமையாய் வழிநடத்தி இருக்கிறார் என்று சிந்தித்து பார்ப்போம். நன்றியுணர்வோடு அவர் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு நம் வாழ்க்கை பயணத்தை தொடருவோம். அனைவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமுள்ள இறைவா, இதோ ஆண்டவரே, நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன் என்ற திருப்பாலுடைய வரிகளுக்கு ஏற்ப எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள், போராட்டங்களுக்கு மத்தியிலே கடந்த காலத்தை நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது எங்களை வல்லமையாய் கரம் பற்றி வழிநடத்தி வந்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் கூட எங்களுடைய எதிரிகள் எங்களை பார்த்து எள்ளி நகையாடுகிறார்கள். இதோ இவனை நான் வென்று விட்டேன், இவன் அவ்வளவுதான், எந்திரிக்க மாட்டான், இவனுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு என்னுடைய நம்பிக்கையை பதில் மொழியாக தர நானும் ஆசைப்படுகிறேன். அன்பு தகப்பனே இறைவா, இதோ நம்பிக்கையோடு உமது பாதத்திலே எங்களுடைய தேவைகளை, மன்றாட்டுகளை ஒப்புக் கொடுக்கிறேன். இறை பராமரிப்பிலே மீண்டும் ஒரு முறை நம்பிக்கை கொண்டவர்களாக தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்திட எங்களுக்கு ஞானத்தையும் நல்ல மனதையும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் தந்தல்வீராக. எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் அப்பாவின் அன்பை குறித்து நாம் அறியாத சில விஷயங்கள். அதில் அடுத்ததா என்ன? அடுத்ததாக அப்பாக்கெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தே ஹைட் தேர் எமோஷன்ஸ். எதுக்காக அப்படின்னாக்கா, அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கும், நான் ஸ்ட்ராங்கான மேன், நான் அழுவ மாட்டேன், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எமோஷன்ஸை ஹைட் பண்ணிடுறாங்க. மற்றபடி அவங்க அழக்கூடிய சூழல் தான், அழற பர்சன் தான் அவர். ஆனாலும் ஒரு அப்பாவாக அவர் இருக்கும்போது நான் அழுதுட்டா நம்ம ஃபேமிலி ரொம்ப வீக் ஆகிடுவாங்க. நம்மளே அழுதுட்டோன்னா அப்பாவே அழுதுட்டாரு, அப்பாவே இப்படி ஃபீல் பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம பிள்ளைங்க எல்லாருமே சோர்ந்துருவாங்க. அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவே அவங்க அவங்களோட ஃபீலிங்ஸ் ஹைட் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அத்தகைய உணர்வுகளை புரிந்து கொள்ள நாம என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணணும், மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா பல நேரங்கள் அதை நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு அழுகையே வராது, எங்கள் அப்பா சிரிக்கவே மாட்டார், எங்கள் அப்பாவுக்கு எப்போ பார்த்தாலும் வேலைன்னு தான் இருப்பார் அப்படின்னு கேட்டால், அப்போ அவர்கள் உணர்ச்சியை வெளிக்காட்ட தெரியாமல் கிடையாது, உணர்ச்சி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மறைச்சி வச்சுக்கிறாங்க. சில நேரங்கள் நம்ம அப்பா அவங்க நண்பர்களோடோ இல்லை அவங்களுக்கு பிடித்தமான ஒரு நபர்களோட நம்ம அப்பாவை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அவர் வேற ஒரு ஆளாக இருப்பார். ஆமாம், இவங்களோட எப்படி எங்கள் அப்பா இவ்வளோ சிரிச்சு பேசுவாரா, எங்கள் அப்பா இப்படிலாம் கிண்டல் பண்ணுவாரா, எங்கள் அப்பா இவ்வளோ விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுவாரா அப்படின்லாம் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்கும். ஆமாம், ஏன் அப்படின்னா நாம் அந்த ஸ்பேஸை நம்ம அப்பாக்களுக்கு பெரும்பாலும் கொடுக்குறதில்ல. ஒரு நல்ல நாள் பொழுது அவர் போய் வேலைன்னு உட்கார்றாருன்னா காரணம் என்னன்னா, அவரோட இளமை பருவத்தில் எடுத்து பார்த்துருந்தோம் அப்படின்னா இதே மாதிரி வேலைன்னு இருக்கக்கூடிய ஆளான்னு கேட்டால் கண்டிப்பாக இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இவ்வளோ சிக்கனமான இருக்கக்கூடிய நபரான்னு கேட்டால் நிச்சயமாக இருந்திருக்கவே மாட்டார். அவருக்கு ஒரு முதலாக அவர் வேலைக்கு போகிறாரு, ஒரு பொருள் ஈட்டுக்கிறார், ஒரு பணம் சம்பாதிக்கிறார் அப்படின்னா அது அவருடைய தேவைக்கு குடும்ப அப்படின்னு தான் எடுத்து போக பழகப்பட்ட ஒரு நபர். திருமணத்துக்கு பிறகு குழந்தைகள் அப்படின்னு வந்த உடனே எனக்கு இது ஒன்றும் பெருசாக தேவையில்லை, என்னுடைய குழந்தைகளுக்கு. அப்போ இந்த இடத்துல நான் அழுதுட்டாலோ இல்லை நான் இந்த இடத்துல நான் என்னுடைய இயலாமையை வெளிப்படுத்திட்டாலோ என் குடும்பம் என்ன ஆயிரும், வீக்காக நினச்சிடும், என் குடும்பமும் அப்படியே துவண்டு போய்விடும், ஐயோ அப்பா ரொம்ப இதாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அதை வெளிக்காட்டா வண்ணம் இருப்பதற்காக தன்னுடைய கோபத்தையும் அழுகையும் மறைத்துக் கொள்ளக்கூடிய எத்தனையோ அப்பாக்கள் இருக்கிறாங்க. அந்த ஃபீலிங்ஸை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதை மதிக்கணும், அதை என்ன நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். நிச்சயமாக அதை முயற்சி மேற்கொண்டாலே போதும், அது அப்பாக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை என்ன பண்ணணும்னா கொடுக்கும். கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். ஓகே. அக்டோபர் 29 புனித கெயத்தானோ எரிக்கோ. இத்தாலி நாட்டில் செக்குந்தேலியானோ பகுதியில் வாழ்ந்த பாஸ்குவாலே மரிய மெர்செலியா எரிக்கோ பெற்றோருக்கு கிபி 1791 பிறந்தார் கெயத்தானோ எரிக்கோ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது அதீத பக்தி கொண்டிருந்த இவர் தன் 16வது வயதில் நேபிள்ஸ் நகரிலிருந்த மறைமாவட்ட குருமடத்தில் சேர்ந்தார். அனுதினமும் 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து
தன் குருத்துவ பயிற்சி முடித்த கெயத்தானோ தன் 23வது வயதில் கிபி 1815ஆம் ஆண்டு செப்டம்பர் 23ஆம் நாள் குருவாக அருட்பொழிவு பெற்றார். சுமார் 20 ஆண்டுகள் ஆசிரியராக பணி செய்த அருட்தந்தை கெயத்தானோ ஒப்புரவு அருட்சாதனம் வழங்குவதிலும் நோயாளிகளுக்கு உதவிகள் செய்வதிலும் ஆர்வத்தோடு இருந்தார். நற்கருணை ஆண்டவரின் பக்தியில் சிறந்திருந்த இவருக்கு புனித அல்போன்ஸ் லிகோரி கிபி 1818ஆம் ஆண்டு காட்சி அளித்து இறைவன் இவரின் வழியாக ஒரு ஆலயம் அமைக்கவும் ஒரு சபையினை கட்டி எழுப்பவும் விரும்புகிறார் என்பதை தெரிவிக்க புனித மரியன்னைக்கு ஆலயம் கட்டி எழுப்பி மிஷனரி ஆஃப் த சாக்ரெட் ஹார்ட் ஆஃப் த ஜீசஸ் அண்ட் மேரி என்ற துறவு சபையினை தொடங்கினார். தன் சபையின் வாயிலாக ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வியினையும் மருத்துவ உதவிகளையும் செய்த இவர் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஆறுதல் தந்து அன்போடு பேணி காத்தார். ஆண்டவரின் பணிகளை அர்ப்பணிப்போடு செய்த அருட்தந்தை கெயத்தானோ எரிக்கோ கிபி 1860ஆம் ஆண்டு அக்டோபர் 29ஆம் நாள் விண்ணகமடைந்தார். ஏழை மக்களுக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவிகள் செய்து இறையாட்சி பணிகளை செய்த கெயத்தானோ எரிக்கோவினை திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் கடந்த 2008ஆம் ஆண்டு அக்டோபர் 12ஆம் நாள் புனிதராக உயர்த்தினார். புனித கெயத்தானோ எரிக்கோவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஆதரவற்ற குழந்தைகளுக்காகவும் அவர்களின் நல்வாழ்விற்காகவும் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து அப்பாக்களுடைய அன்பை எப்படியெல்லாம் அவங்க வெளிப்படுத்திட்டு இருக்காங்க, ஆனால் நம்ம அதை தெரியாமலே இருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஜோஸ், அடுத்ததாக அவங்க எப்படி வெளிப்படுத்துறாங்க? ஸோ அடுத்ததாக அப்பாக்களுடைய அன்பை வெளிப்படுத்துவது என்றாலும் அறியப்படாத சில விஷயங்கள், அதுதான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா அன்பை கண்டிப்பாக வெளிப்படுத்துறாங்க, ஆனால் நமக்கு என்னன்னா எப்படி வெளிப்படுத்துறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல, அதை உணர்ந்து கொள்ள நமக்கும் தெரியல. அதுதான் அந்த பிரச்சனையே, எல்லா குடும்பங்களும் இருக்கக்கூடிய முரண்கள். அந்த வகையில் அப்பாக்கள் எப்போவுமே உணர்ச்சியை வெளிப்படுத்தவே மாட்டாங்களா, எப்போதுமே அடக்கி வச்சுக்குவாங்களான்னு கேட்டால் அதுவும் இல்லை, கிடையாது. ஆமாம், அவங்க எப்போ ஒரு அதாவது சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்களோ, ஓகே இந்த விஷயத்தை இவங்ககிட்ட நம்ம பகிர்ந்துக்கிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கண்டிப்பாக மனைவியாகத்தான் இருக்க வேண்டும், இல்லை பிள்ளைகளாகத்தான் இருக்க வேண்டும்லாம் கிடையாது. அவர்களுடைய நண்பர்களாக கூட என்ன பண்ணலாம், இருக்கலாம். அப்போ இன்றைக்கி பெரும்பாலான அப்பாக்களுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த நட்பு வட்டாரம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். மேரேஜ் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவருடைய நட்பு வட்டாரம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். யாரை பார்த்தாலும் நண்பர், எப்படினாலும் நண்பர், ஏதோ ஒரு பழக்கத்தில் பழகிட்டா உடனே நண்பர், ஒரு சின்ன பயணத்தில் யாராவது கிடைக்கக்கூடியவங்க நண்பர்கள் அப்படின்னு அந்த வட்டாரம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அவர் திடீர்னு அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு ஃபோன் பண்ணாலோ இல்லை ஒரு கண் அசைச்சாலோ இல்லை ஒரு குரல் கொடுத்தாலோ உடனே வந்து நிற்கிறதுக்கு ஒரு 20-30 பேர் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த நண்பரோடு போகிற போக்குவரத்து என்ன ஆயிரும்னா கட்டாயிரும். சிம்பிளாக எல்லார் வீட்லையும் கேட்குற மாதிரி தான், அவங்களுக்கு நான் முக்கியமா இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமா? அப்போ பிள்ளைங்களே கேட்கும் சில நேரங்கள், அம்மாக்கள் அவங்களால சாதிக்க முடியாத காரியங்களை பிள்ளைங்களை விட்டு அப்பாவை பாரு, இந்த ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் கூட இல்லை, எங்கள் வீட்டிலலாம் சொல்லியிருக்கிறோம். எங்கள் அப்பாவெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் அவர் என்ன பண்ணுவார்னா ஃப்ரெண்ட்ஸோட ஏதாவது வெளியே போவார். இத்தனைக்கு என்ன அப்படின்னா கோவிலுக்கு போக வேண்டிய வேலை முடிஞ்சிடும், வீட்டுக்கு சமையலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்து முடிச்சிடுவார், எந்த வேலையும் பெண்டிங் இல்லை. அப்படின்னதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போவார். ஆனால் நான்லாம் சண்டை போட்டுருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்கீங்களா, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்க்க. அவர் வாரத்தில் 6-7 நாள் எங்கள் கூட தான் இருந்துக்கிறாரு. அதெல்லாம் பெருசாக பொருட்படுத்துவதில்லை. நம்ம நினைக்கிறது என்னன்னா, நானும் ஸ்கூலுக்கு போகிறேன், நீங்களும் வேலைக்கு போகிறீங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வீட்டில் இருக்கிறோம், ஏன் நீங்கள் எங்களோட இல்லை அப்படிங்கிறது எங்களுடைய வாதமாக இருக்கும். அவருடைய சைடு வாரத்தில் 6 நாளும் மாங்குன்னு வேலை செஞ்சு உழைக்கிறாரு. அந்த ஒரு நாள் நண்பர்களை என்ன பண்ண போறாரு, பார்க்க போறாரு, அதுக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அப்போ இது என்ன ஆகுனா, அவங்க யார்கிட்ட தான் அதிகமாக ஓப்பன் அப் ஆவாங்க அப்பாக்கள்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நட்பு வட்டாரத்தில். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை, பையன் சொன்ன பேச்சு கேட்காம இருக்கலாம், இல்லை பொண்ணை குறித்து ஏதாவது ஒரு சில கவலைகளாக இருக்கலாம், இல்லை மனைவியோடு ஏற்பட்ட ஏதாவது ஒரு முரண்களாக இருக்கலாம். அப்போ இதெல்லாம் அவங்க வெளியே ஒரு இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அப்போ அதுக்கு அந்த நட்பு கண்டிப்பாக தேவை. வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை என்ன பண்ணனே தெரில அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு அங்கே சொல்யூஷன்லாம் கிடையாது, தேவையில்லை. உள்ள இருக்கிற விஷயம் பாட்டில் போய் ஓப்பன் பண்ணாலே போதும். ஆனால் அதை நம்ம என்ன பண்ணிருந்தோம்,
ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம். அப்போ ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ஷேர் பண்ண ஆள் இல்லாததுனால அடுத்த ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்பாட்ட போய் நீ அதை சொல்லுங்க இதை சொல்லுங்கன்னா அப்பாக்கள் எப்படி சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்போ அவங்க வந்து நிச்சயமாக எமோஷனலை மறைப்பது மட்டுமல்ல, வெளிப்படுத்தவும் தெரிந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த வெளிப்படுத்தக்கூடிய நபர் நாம என்ன பண்ணணும், ஒன்று ஃப்ரெண்ட்ஸோட நெருங்கி பழக விடணும், இல்லை நாம் அந்த ஃப்ரெண்ட்ஸாக அவங்களுக்கு மாறணும். அந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா நிச்சயமாக அவர்கள் உணர்வுகளை உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவார்கள். ஓகே, இன்னும் என்னெல்லாம் இருக்கு நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். புதுசா பட்டம் தரிச்ச சின்ன சாமியார், அவரு பெரிய சாமியார்கிட்ட இருந்து செய்தி வந்துச்சு. மூலக்கரப்பட்டி மூலத்தெரு மூதாட்டி ஒருத்தி மூளைக்கட்டி முத்தி போய் செத்து போயிட்டா. மாலை 4 மணிக்கு கல்லறை தோட்டத்தில் அடக்கம். செபம் சொல்லி மந்திரித்து அனுப்பி வைக்க உடனே விரையுங்கள், இப்பொழுதே மணி 3:30, 4 மணிக்குள் போங்கள். முதலாக கொடுக்கப்பட்ட பணி அல்லவா அது, செவ்வனை செய்து முடிக்க வேண்டுமே. எடுத்தார் சின்னச்சாமியார் மந்திரிப்பு ஜாமான்களை, விரைந்தார் புடு மோட்டாரில். 30 கிலோமீட்டர் தூரத்தை 30 நிமிடங்களில் கடக்க முடியுமா? ஏன் முடியாது? முடியாது என்ற வார்த்தை இந்த சின்ன சாமியார் அகராதியில் இருக்கவே இருக்காது. விரைந்தார் சின்ன சாமியார். வழி நெடுக சரியான போக்குவரத்து நெரிசலில் சிக்கி சின்ன பின்னமாகி போய்க் கொண்டிருந்த பாதையிலே பரிதாபமாய் பஞ்சராகி போய் அதை சரி செய்ய பஞ்சர் பாட்சாவுக்கு உடனே போன் போட்டு வர வைத்து ரொம்ப நேரமாகி போய் ஒரு வழியாக கல்லறை தோட்டத்திற்கு போய் சேர்ந்து விட்டார் அந்த சின்ன சாமியார். ஆனால் அப்போது மணி 4 அல்ல 6. அதற்குள்ளே காத்திருந்து பார்த்துவிட்டு, கண்கள் பூத்திருந்து காத்திருந்து பார்த்துவிட்டு, சுற்றம் சூழ வருகை தந்த உற்றார்கள் பூத உடலை அடக்கம் செய்துவிட்டு போய்விட்டார்கள். நொந்து போனார் சின்ன சாமியார். என் குருத்துவ வாழ்வின் முதல் மந்திரிப்பு பணியே இப்படி ஆகி போயிச்சே, விடவில்லை, எப்படியாவது மந்திரித்தே தீருவது என முடிவுக்கு வந்தார். வந்துவிட்டோம், மந்திரிப்போம். கல்லறை தோட்டத்தின் மூலையிலே பார்த்தார். அந்த மூலையிலே இருந்த வீட்டிற்கு அருகிலே 4-5 பேரை பார்த்தார். மங்கிய இருட்டிலே அவர்கள் ஒரு சிமெண்ட் பலகையை சற்று மேடான பலகையில் வைத்து பூசிக்கொண்டிருந்தார்கள். கல்லறையை கண்டுபிடித்து விட்ட மகிழ்ச்சியிலே முகத்தில் சோகத்தை கொஞ்சம் காட்டியபடி அதன் அருகிலே போய் அமைதியாய் நின்றார். வந்துவிட்டோம், செபம் சொல்லி மந்திரித்து விடுவோம். செபம் சொல்ல ஆரம்பித்தார். இடைமறித்த 2 பேர் ஏதோ சொல்ல வந்தார்கள். செப நேரத்தில் பேச்சா உஷ் என்று அமைதி காட்டிவிட அவர்களும் அமைதியாக போய் ஜெபத்தில் சங்கமமானார்கள். ஒரு ஜெபம் விடாமல் பக்தியோடு சொல்லி பரபரப்பாய் மந்திரித்தார். சடங்கை தீர முடித்துவிட்டு விறுவிறுவென கிளம்பிவிட்டார். அவர் போன பிறகு அங்கே பூசி மொழிகிய கொத்தனார் பூசாமல் மொழுகாமல் வியப்போடு இப்படி சொன்னாராம். நானும் 25 வருஷமா இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் பார்த்த அளவுக்கு இதுவரையில் என் வாழ்நாளில் எந்த ஒரு பாதிரியாரும் இப்படி ஒரு செப்டி டேங்க இவ்வளவு சிறப்பாக இவ்வளவு பக்தியாக மந்திரிச்சதே கிடையாது. பரபரப்பு செய்து முடிக்கும், ஆனால் சொதப்பும். பதறிய காரியம் சிதறும். அவசரம் வேண்டாம். வாழ்க்கை ஒரு பந்தயம் அல்ல, பயணம். உனக்கான வேகத்தில் பயணப்படு. நம் அவசரத்திற்கு ஏற்றாற்போல் எதுவும் நடக்கிறதில்லை. சீக்கிரத்தில் கிடைக்கும் எதுவும் சிறப்பாயும் இருக்கிறதில்லை. திறந்திருக்கும் வீட்டையும் உடைத்து கொண்டுதான் உள்ளே நுழைவான் ஒரு அவசரக்காரன். இந்த செய்தியை கேட்டீங்களா? திருட வந்த வீட்டிலேயே ஆம்லெட் போட்டு தின்ற திருடர்கள். தாம்பரம் அருகே பரபரப்பு. நிதானம்னா அப்படிப்பட்ட நிதானம் வேணுங்கோ. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட பேசிட்டு இருக்கிறோம். அப்பாவின் அன்பை குறித்து அறியப்படாத சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? அடுத்ததாக காம்ப்ளிமெண்ட்ஸ். இப்போ நம்ம நிறைய அம்மாவுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுப்போம். அவங்க உடுத்துற சாரியில் நல்லா இருந்தாலும், இல்லை அவங்க செய்கிற சமையல் நல்லா இருந்தாலும், இல்லை வேற ஏதாவது அவங்க டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தாலும் சூப்பராக வந்திருக்குமா, நல்லா இருக்குமா, அழகாக இருக்கமா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் அப்பாவை நம்ம எத்தனை பேர் காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். அப்படியே சில பேர்லாம் கொடுத்துருப்போம். அப்பா நல்லா இருக்கப்பா, இந்த காம்பினேஷன்லாம் உனக்கு நல்லா, ட்ரெஸ் காம்பினேஷன் நல்லா இருக்குது, நல்லா போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் அதை அவங்க பெருசாக எடுத்துக்காத மாதிரி நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. ஆனால் மனசுக்குள்ளே அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்களாம்.
நம்ம பொண்ணு இப்படி சொல்லிட்டா, நம்ம பையன் இந்த ஸ்டைல் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கான். சின்ன சின்ன விஷயங்கள் தான். மீசை இந்த மாதிரி வச்சுக்கோங்கப்பா, இது உங்களுக்கு நல்லா இருக்குப்பா, பியர்டு இந்த லெவலுக்கு வச்சுக்கோங்க, இது அழகா இருக்கு அப்படின்னு சொன்னா போதும். அதுக்கப்புறம் அவங்க அதே தான் செய்வாங்க. நம்ம அது ஒரு தடவை காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் அதுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் அந்த அளவுக்கு பண்ணிடலனாலும் அதுக்கப்புறம் அவங்க அதே தான் செஞ்சிருப்பாங்க. அதே லெவலில் அதே ட்ரெஸ் காம்பினேஷனா இருக்கட்டும், இல்ல அந்த மீசையை ஒழுங்கா வச்சிருக்கிறதாலும், இல்ல அந்த பியர்டை வந்து ட்ரிம் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், நம்ம என்ன சொன்னோமோ அதே தான் அவங்க ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து அப்பாக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமா. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒருத்தருக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறோம், அவங்க அதில் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணன்னு தெரியாம இருக்கிறதுனால நாம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம சொன்னது அவங்களுக்கு ஒன்றும் புரியல போல, பெருசா தெரியல போல அப்படின்னு நினைச்சுக்கோம். ஆனா ஒரு அன்னைக்கு, ஒரு தாய்க்கு நம்ம காம்ப்ளிமெண்ட் சொல்லி அவங்க கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை காட்டிலும் ஒரு தந்தைக்கு நம்ம காம்ப்ளிமெண்ட் சொல்லும்போது அதனால் அவர் உணரக்கூடிய அந்த மகிழ்ச்சியின் அளவுக்கு அளவே கிடையாது. ஆனா அவங்களுக்கு என்ன பண்ண தெரியாது, எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. அதுதான் பிரச்சனையே. ஆனா அதுக்காக நான் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணலங்கிறதுக்காக என் காம்ப்ளிமெண்ட் சொல்றதுனா விட்டுடக்கூடாது. ஸோ இன்னையில இருந்து ஒருவேளை விட்டுட்டா கூட இன்னையில இருந்து என்ன பண்ணுவோம், திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலாம். சிறப்பு. இன்னும் இது போல வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று முதல் இயேசுவின் வல்லமை என்னும் தலைப்பில் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். ஆளுமைக்கும் வல்லமைக்கும் என்ன தொடர்பு? நல்ல ஆளுமைகள் வல்லமை நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். பாரதியார் பரம்பொருளை வேண்டிக் கொண்டார். எப்படி வேண்டினார்? வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று இறைவன் நோக்கி மன்றாடினார். இந்த மாநிலம் பயனுறுவதற்காக நான் வாழ வேண்டும், அதற்கான வல்லமை எனக்கு தா என்று கடவுளை நோக்கி மன்றாடினார் பாரதியார். இயேசுடைய வாழ்வில் அவர் வல்லமை மிக்கவராக இருந்தார். அவருடைய ஆளுமையினுடைய ஒரு சிறப்பு அவரது வல்லமை. அதனுடைய பல பிரிவுகளை நாம் இன்று முதல் பார்க்கிறோம். இன்று அவர் தூய ஆவியின் வல்லமை உடையவராக இருந்தார் என்கிற செய்தியை லூக்கா நற்செய்தியில் வாசிக்கின்றோம். லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 14வது இறைமொழியிலே ஒரு செய்தி சொல்லப்பட்டுகிறது. 4ஆம் அதிகாரத்தில் இயேசு சோதிக்கப்படுகிறார். பாலியல் நிலத்தில் சோதிக்கப்பட்டு அவருடைய தன்னுடைய பணியை தொடங்குகிறார். அதிலே துணை தலைப்பு கொடுக்கப்பட்டுகிறது, கலிலேய பணியின் தொடக்கம். இயேசு தன்னுடைய பணியை தொடங்குகின்ற பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். ஆகவே தன்னுடைய பணியை இயேசு தொடங்குகின்ற பொழுது அவர் எப்படிப்பட்ட மனிதராக இருந்தார்? தூய ஆவியின் வல்லமை உடையவராக. தூய ஆவியின் வல்லமை இன்றி எப்படி பணி செய்ய முடியும்? இயேசுடைய ஆளுமையினுடைய சிறப்பு, அவர் தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தார், தூய ஆவியின் வல்லமை உடையவராக இருந்தார். எனவே அவர் எல்லா இடங்களிலும் இறை வார்த்தை அறிவித்தார், நோய்களை குணப்படுத்தினார், பேய்களை விரட்டினார், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவித்தார், எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார் என்று விவிலியம் அருமையாக சொல்கிறது. இயேசுடைய ஆளுமையின் இரகசியமே அவருடைய வல்லமை தான், தூய ஆவியாருடைய வல்லமை தான். அவர் தூய ஆவியால் கருவுற்றார், தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தார். அவருடைய திருமுழுக்கின் போது அவர் தூய ஆவியாருடைய வருகையை பெற்றிருந்தார். அவர் சோதிக்கப்பட்ட பொழுது தூய ஆவியார் அவரை வழிநடத்தினார். அவருடைய பணி வாழ்வில் தூய ஆவியார் வல்லமையை அவருக்கு தந்தார். தூய ஆவியின் வல்லமையால் அவர் பணியாற்றினார். நல்ல ஆளுமைகள் வல்லமையான ஆளுமைகளாக இருக்கின்றார்கள். நல்ல தலைவர்கள் வலிமை நிறைந்த தலைவர்களாக இருக்கிறார்கள். இயேசு பேராளுமையாக இருந்தார். அதனுடைய காரணம் அவர் தூய ஆவியின் வல்லமை உடையவராக இருந்தார். இயேசுவைப் போலவே நாமும் சிறந்த ஆளுமைகளாக விளங்க வேண்டுமென்றால் நாமும் தூய ஆவியாருடைய வல்லமையை பெற வேண்டும். தூய ஆவியாரை நோக்கி மன்றாடி தூய ஆவியாரின் வல்லமையை பெற்று சிறந்த ஆளுமைகளாக நாமும் பணியாற்றுவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து அப்பாக்களுடைய அன்பை குறித்து அறியப்படாத சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல சில விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததான் என்ன விஷயம் ஜோஸ்? அடுத்ததான் சில நேரங்கள் நம்ம அப்பாக்கள் மேலே வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, எங்கள் அப்பா எதையுமே வாய் திறந்து பேசவே மாட்டார், எப்போ பார்த்தாலும் அமைதியாகவே இருப்பாரு, கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்க மாட்டாரு, உடனே திரும்ப மாட்டாரு அப்படின்லாம் எவ்வளோ விஷயங்கள். அப்போ இந்த நேரங்களில் நாம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இது ஏன் அறியப்படாத பக்கங்கள் அப்படின்னா, இது நமக்கு தெரியாமல் இருக்க போய் தான் நம்ம அப்பாவை என்ன பண்ணுறோம்னா ஒரு வில்லன் ரேஞ்சுக்கு பார்க்குறோம் நம்ம வீட்டில் எல்லாரோடைய அப்பாக்களையுமே.
அப்போ அதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறப்போ ஓகே அப்பா இந்த மனநிலையில் இருக்கிறாங்க நம்ம புரிஞ்சு கொஞ்சம் நடந்துக்கிறப்போ பாவம் அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். அப்போ அதில் அந்த அமைதியாக இருக்கிறாரு, யார்ட்டையும் பேச மாட்டேங்கிறாரு, என்ன நினைக்கிறாரு என்ன பண்ண சொல்ல மாட்டேங்கிறாருன்னா உள்ள ஏதோ ஒரு ப்ராசஸ் ஓடிட்டு இருக்கு, அதுதான் அர்த்தம். அப்போ அதை அவரால் எளிதில் என்ன பண்ண முடியல, ஷேர் பண்ண. எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், அப்பாக்கள் பெருசாக என்ன பண்ண மாட்டாங்க, ஷேர் பண்ண மாட்டாங்க. எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அப்பா சில நேரம் பயங்கரமான பிரச்சனையாக இருக்கும், எதையுமே வீட்டில் என்ன பண்ணிக்க மாட்டார், மனுஷன் சொல்லியிருக்கவே மாட்டார். எல்லாம் முடிஞ்சு சால்வ் ஆனதுக்கப்புறம் இப்படிலாம் இருந்துச்சு தெரியுமாம்பார். அதை எப்படியா அப்புறம் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ அதுபோல் இது எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, எல்லார் வீடுகளையும் எல்லா அப்பாக்களும் செய்யக்கூடிய விஷயங்கள். இப்போ நானுமே அப்பாவை நம்புற சில நேரங்கள் ஏதாவது ஒரு பயணம் போயிட்டு இருக்கோ, வழி தவறிட்டு ஏதோ ஒரு சில சிக்கல்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா வாயே திறக்க மாட்டேன், அதை சரி செய்கிற வரைக்கும். சரி செஞ்ச பிறகு இப்படி இருந்துச்சு சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் சொன்னோன்னே, அப்பா இப்படி சுச்சுவேஷனில் எங்களை கூட்டு வந்தியா நீ, அது தைரியம் தான் உனக்கு அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் சில நிகழ்வுகள். அப்போது அந்த நேரங்கள் அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னா சில நேரம் அப்பாட்ட ஓப்பனாக கேட்கலாம், அப்பா எப்படி நீங்கள் ஒரு சில விஷயங்கள் பேசாமல் உள்ளுக்குள்ள ஏதோ இருக்குது சொல்லணும்னு நினச்சா என்ன பண்ணுங்க சொல்லுங்கள், இல்லை எவ்வளோ டைம் தேவையோ அந்த டைமை எடுத்துக்கோங்கன்னா 2ல் 1 நடக்கும். ஒன்று இமிடியேட்டாக என்ன பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க, இதான் பிரச்சனை இப்படி ஓடிட்டு இருக்குது என்ன பண்ணான்னு தெரியல அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா இல்லை பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்குது, நான் அதை சார்ட் அவுட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். அப்போ அதுக்கான ஸ்பேஸை கொடுக்க நாம இருக்கணும். பல நேரங்கள் நம்ம அதை கொடுக்குறதே கிடையாது. நம்ம போய் என்னைக்கோ நமக்கு ஒரு மைண்ட் செட் ஆயிரும், அப்பாட்ட போய் உட்காந்து பேசணும்னு, பேசுங்க சொல்லுங்க, ஏன் அமைதியாக இருக்கீங்க, இந்த ஒரு திரைப்படத்தில் சொல்லணுமா, பேசாதீங்க சொல்லுங்க அப்படிங்கிற கதையாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், டார்ச்சர் இருக்கோம். ஸோ அப்போ அவருடைய அமைதிக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் என்ன கேட்போம், சொன்னார்னா அக்செப்ட் பண்ணிக்கிறோம், சொல்லலை அதுக்கான டைம் டூரேஷன் தேவைப்படுதா கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, என்னென்ன விஷயங்கள்லாம் அறியப்படாத விஷயங்கள் அப்பாவோட அன்பு குறித்து அப்படின்னு தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் பண்ணலாம். நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ சிறப்பான நல்லா பேசிட்டு இருக்கிறோம் வேளாங்கண்ணி அப்பாக்களுடைய அன்பு, அதை குறித்து அறியப்படாத சில விஷயங்கள் என்னென்னு சொல்லி அடுத்ததான் என்ன சொல்கிறாங்க. அடுத்ததான் வந்து ஃபாதர்ஸ் ஆர் விஷுவல் திங்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் நம்ம இப்படிலாம் யோசிப்பாங்களா, அப்பா விஷுவலாக திங்க் பண்ணி பார்ப்பாங்களா அப்படின்லாம் டவுட் இருக்குது ஜோஸ். ஏன்னா எப்போ பார்த்தாலும் எதை போய் கேட்டாலும் அதெல்லாம் வேணாம், அங்கெல்லாம் நீ போக வேணாம், இதில் இந்த குரூப்லாம் நீ எடுக்க வேணாம் அப்படின்னுடுவாரு. ஸோ அதை நம்ம சொல்லும் போதே அவங்க வந்து விஷுவலாக திங்க் பண்ணி பார்ப்பாங்களாம். சில பேர் நம்ம போய் சொல்லும் போது அமைதியாகவே இருப்பாங்க, முடிவே சொல்லிட்டு போக மாட்டாங்க. நான் இங்கே பிக்னிக் போகிறேன்னு சொன்னேன், கேட்டேனேப்பா ஏதாவது சொன்னீங்களா அப்படின்னா அது இன்னும் அவங்க திங்க் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த பிளேஸ்க்கு நம்ம அதாவது நம்ம ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது போய் கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அந்த ஏஜ் எல்லாம் கிராஸ் பண்ணி அவங்களும் பிக்னிக் போய் அவங்களும் ஒரு குரூப் எடுத்து படித்து எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி வந்திருக்காங்க இல்லையா. அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்க வந்து விஷுவலாக திங்க் பண்ணி பார்ப்பாங்களா, ஓகே பிக்னிக் போகிறாளா, அந்த இடத்துல என்ன இருக்கும், எப்படி இருக்கும் அந்த பிளேஸ், அந்த லொக்கேஷனில் அவளுக்கு அங்கே ரெஸ்ட் ரூம் போகிறதுக்குலாம் ப்ராப்பராக இருக்கா, அவளால் அதை மேனேஜ் பண்ணிக்க முடியுமா, அந்த குரூப்பில் போயிட்டு அவளால் மிங்கிள் ஆகி பத்திரமா வர முடியுமா, அங்கே என்னென்ன ரைடு இருக்குது, அதெல்லாம் சேஃபான ரைடா, இது எல்லாமே விஷுவலாக திங்க் பண்ணி தான் நமக்கு வந்து பதில சொல்லுவாங்க. ஒருவேளை அது வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா அங்கே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான் வேணான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக அந்த விஷுவல் திங்கர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது பெரும்பாலான விஷயங்கள் என்னென்னா, இப்போ பெண் குழந்தைகளுக்கு எப்படி ஒரு தாயாகிய பிறகு அம்மாவோடைய அந்த அம்மா நம்மளை எப்படிலாம் வளர்த்துருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷுவலைசேஷன் கிடைக்குதோ, அதுபோல தான் பசங்களுக்கு தந்தையான பிறகு தன்னுடைய அப்பா எப்படி வளர்த்துருப்பாங்க. ஏன்னா இது எல்லா குடும்பங்களும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள். ஒரு டூர் போகிறோம் அப்படின்னா வீட்டில் பெர்மிஷன் கேட்கறதுக்குள்ள அது வாங்குறதுக்குள்ள போதும்னு ஆயிரும். அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இதெல்லாம் அங்கே பார்த்துக்கிறேன், இந்த ஸ்டாஃப் கூட வராங்க இவங்க வர, அது ஸ்கூல் டேஸ்லலாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த நேரத்தில் இன்னைக்கு என்னுடைய குழந்தை ஏதோ ஒரு பிக்னிக் டூர், இத்தனைக்கும் வெளியூர்லலாம் கிடையாது, அந்த ஊருக்குள்ளே ஏதாவது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் பிக்னிக் கூட்டு போகிறாங்க, அங்கே எப்படிலாம் வேலை நடக்குதுன்னு காட்டுறது கூட்டு போகிறாங்கனாலே இங்கே போயிட்டு வர வரைக்கும் மனசு வந்து பருத்தி வைக்கிறது, எங்கே போனால் சாப்பிட்டாளா இல்லையா, கரெக்டாக பஸ்ஸில் அவங்களை கூட்டிகிட்டு போனாங்களா இல்லை, அவங்க சேஃபாக போயிட்டு வந்துடுறாங்க. அப்போ இதே பதட்டம் தான் நாம சின்ன குழந்தை இருக்கிறப்ப நம்முடைய அப்பாக்களுக்கு இருந்திருக்கும். எங்கள் அப்பாலாம் என்ன பண்ணுவாருன்னா, ஸ்கூல் டூர் போனாலும் அந்த பஸ்ஸு கிளம்பி போகிற வரைக்கும் நின்று செட் ஆஃப் பண்ணுவார். எனக்கு வந்து பசங்க மத்தியில் வைக்க, ஏன் தான் வாரீங்க, எதுக்கு வாரீங்க, எல்லா பசங்களும் எனக்கு கிண்டல் பண்ணாங்க, யாரோடைய அப்பா அம்மா, ஆனால் எல்லாருடைய அப்பா அம்மாவும் இருப்பாங்க. நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, நம்ம அப்பா அம்மா நம்ம இன்னும் சின்ன பிள்ளையாவே ட்ரீட் பண்ணுறாங்க, நம்மளை இன்னும் வளர்ந்துட்டோம், நம்ம அப்போ 4th 6th படிச்சுட்டு இருப்போம், நம்மளும் நம்ம பெரியவங்கன்னு நினச்சிப்போம். நினச்சிக்கணும். எனக்கு இப்படி கூப்பிட வரப்போ பார்த்தீங்கன்னா பஸ் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பார், வந்து காத்துருப்பார். ஏன் வந்ததுக்கப்புறம் வர வேண்டியதானே, நான் 2 செகண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அப்படிலாம் நமக்கு தோணுன நாட்கள் இன்னைக்கு அப்படியே என்ன ஆகுது, நாம் தந்தையான பிறகு அதை வந்து மாற்றி யோசிக்கிற விஷயம் வருது. அப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறோம், ஒரு படிக்கிறதுக்கே நான் இந்த டிகிரி சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு அப்பாக்கள்கிட்ட போய் சொல்லும்போது, ஓகே இந்த டிகிரி படித்தா ஃபியூச்சரில் என்ன ஸ்கோப் இருக்குது, அவருக்கு தெரியாத விஷயத்த இன்னும் 4 பேர்ட்டு என்ன பண்ணுவார், டிஸ்கஸ் தெரிஞ்சுப்பாரு. அதை மட்டும் சொல்லுவார், நான் இந்த மாமாட்ட கேட்டேன், இந்த சித்தப்பாட்ட கேட்டேன், அவர் இது எடுக்க சொல்கிறாங்கிறப்ப நமக்கு எரிச்சலாகும், ஏன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு. இது நம்பிக்கை இல்லாமல் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. என் குழந்தை நாளைக்கு எந்த பிரச்சனையும் போய்
மாட்டிக்கக்கூடாது. எந்த சிக்கலிலும் மாட்டி அவன் தவிச்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு சிறந்த தந்தை செய்யக்கூடிய செயல். அப்போ அதை இன்னைக்கு குழந்தைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவங்க அப்பாட்ட போய் ஒரு விஷயம் கேட்குறேன், உடனே எஸ்ன்னு சொல்லலை, உடனே நோன்னு சொல்லலை, இல்லை உடனே நோன்னு என்ன பண்ணுறாரு சொல்லிட்டாரு அப்படின்னா அதற்கு பின்னாடி ஒரு பெரிய திங்கிங் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சில விஷயத்தை யோசித்து வச்சிருக்காரு. அதை நம்ம என்ன பண்ணலாம், ஓப்பனப்பா என்னப்பா ஏன் வேணான்னு சொல்கிறீங்க, எதுக்கு இவ்வளோ டைம் எடுக்கிறீங்க, யார்ட்டையும் கேட்கணுமா, இந்த மாதிரி பேச்சுவார்த்தை இருந்தாலே போதும் அப்பாவின் அன்பை எளிதில் புரிந்து கொள்ள முடியும். ஓகே, இன்னும் எப்படியெல்லாம் அப்பாவினுடைய அன்பை நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நமது வாழ்விலே எப்போதும் நிறைவோடு வாழ்வதற்கு என்ன வழி? ஏன் அப்படி கேட்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? நம்மிலே பல பேருக்கு எப்போதும் இருக்கின்ற ஒரு புலம்பல், நிறைவு இல்லை. எனக்கு பொருள் கொஞ்சம்தான் இருக்கிறது, உடல் நலம் நிறைவாக இல்லை, எனக்கு சொந்த பந்தங்கள் யாரும் இல்லை, நண்பர்கள் இல்லை, இப்படி இல்லை இல்லை என்றே நாம் எப்போதும் புலம்பிக் கொண்டும் அழுத்து கொண்டும் இருக்கிறோம். இதோ அந்த நிறைவை பெறுவதற்கான ஒரு நல்ல வழியை விக்டர் யூகோ என்ற அறிஞர் இன்று நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். அவர் சொல்லுகிறார், as the purse is emptied, the heart is filled. Giving is true having. அதாவது, உனது பணப்பை காலியாகும் வேளையில் உன் உள்ளம் நிறைவடைகிறது. செல்வத்தை கொண்டிருத்தல் என்பது அதை பிறருக்கு வழங்குவதே. பல வேளைகளில் நாம் என்ன நினைத்து கொள்கிறோம், நிறைவு என்பது எல்லாவற்றையும் என்னிடத்திலேயே வைத்திருப்பது, எனக்கென்றே வைத்திருப்பது என்று நினைக்கிறோம். அதனால்தான் நியாயமான வழிகளிலோ அநியாயமான வழிகளிலோ ஏதாவது ஒரு வழியிலே கண்டதையெல்லாம் கொண்டு வந்து நான் எனக்கு என்று வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் பாருங்கள், விக்டர் யூகோ அழகாக குறிப்பிடுகிறார், உனது பணப்பை காலியாக பணம் காலியாகி கொண்டிருக்கிறது, பணப்பை சுருங்கி கொண்டிருக்கிறது, ஆனால் அது ஒன்றுமில்லாமல் போய்விடவில்லையே. எப்படி? உன் பணப்பை காலியாக உன் உள்ளம் நிறைவடைகிறது. ஏனென்றால் அந்த பணத்திற்கும் இந்த உள்ளத்திற்கும் ஒரு தொடர்பு. அது நம்மை விட்டு சற்று தள்ளி போக போக என் உள்ளம் நிறைவடையும். அது என்னை நெருங்கி கொண்டு இருக்க எனது உள்ளத்திலே வெறுமைதான் மிஞ்சும். எனவே உனது பணப்பை காலியாகும் வேளையில் உள்ளம் நிறைவடைகிறது. செல்வத்தை கொண்டிருத்தல் என்பது அதை பிறருக்கு கொடுத்து கொண்டே இருப்பதுதான். ஏனென்றால் கொடுக்கத்தான் இங்கே உள்ளம் நிறைவடையும். எனவே நிறைந்த உள்ளத்தோடு நிம்மதியோடு நீங்கள் வாழ வேண்டுமென்றால் மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பதுதான் அந்த நிறைவை பெறுவதற்கான வழி என்பதை உணர்ந்து நிறைவோடு வாழ உங்களை வாழ்த்துகிறேன். சிறப்பான ஆன்றோர் வாக்கு பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு அப்பாவினுடைய அன்பு அறியப்படாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம். ஜோஸ், அடுத்ததா என்ன விஷயம்? ஸோ அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அப்பாக்கள் நம்ம ஒரு வரையறை கொடுத்துருப்போம், அப்பானா இப்படிதான் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த வரையறையெல்லாம் அவங்க அதில் கிடையவே கிடையாது. அதை நாம் ஃபஸ்ட்டு உணர்ந்து கொள்ள வேண்டும். அவங்க நம்ம வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு அவருக்கு ஃபேவராக நடந்தால் தான் சந்தோஷப்படுவார், அவர் எடுத்த முடிவுனா தான் அவர் மகிழ்ச்சி அடைவார், அப்படிலாம் கிடையவே கிடையாது. நல்ல விஷயம் எது நடந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் தான் அவர் இருப்பார். அது குறிப்பாக இந்த பெண் குழந்தைகள், இப்போ எங்கள் வீட்டில் உதாரணத்துக்கு சொல்லும்போது அப்படின்னா, 12ஆம் வகுப்பு முடித்த உடனே வேலைக்கு போக வேண்டியதான், டிகிரி படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஐடியாலாம் எங்கள் அப்பா கிட்ட பெருசாக அப்போலாம் இருந்ததில்லை. ஆனால் 10ஆம் வகுப்பு தேர்வில் பள்ளியில் 3வது இடம், நல்ல ஒரு மதிப்பெண்கள், மேக்ஸில் சென்டர் இப்பெல்லாம் வாங்கி அதை வெளியே ஒரு இடம் அந்த ப்ரைஸ் கொடுக்கலாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு 3-4 மாதம் அது வேலையாகவே நடக்கும். ஏதாவது ஒரு அசோசியேஷனில் உடனே இந்த ஸ்கூலில் 3ஆம் ப்ரைஸ் வாங்கினதுக்கு ஃபஸ்ட்டு 3க்கு என்ன பண்ணுவாங்க, கிஃப்ட் கொடுப்பாங்க. அப்போ நம்மளும் என்ன பண்ணுவாங்க, போவாங்க. அப்போ நம்ம அம்மாவை கூட கூப்பிட்டு போயிட்டு இதெல்லாம் அவர் பார்த்த உடனே படிப்போடைய முக்கியத்துவம் அப்போ இருக்குது. அப்போ என் பையனெல்லாம் நம்ம 12ஆம் கிளாஸ் முடிச்ச உடனேலாம் நிறுத்துற ஐடியாலாம் கிடையாது. அவன் என்ன படிக்க விரும்புகிறானோ படிக்கணும். அதுபோல் என் தங்கச்சி என்னை விட அவள் பயங்கரமான படிப்பு. அப்போ
அவள் மார்க் எடுத்த உடனே அது வரைக்கும் எங்கள் வீட்டில் என்னன்னா ஒரு 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் முடிச்சு உடனே இமீடியட்டாக மேரேஜ். அதுதான் இல்லை, அவள் என்ன படிக்க விரும்புகிறாளோ அது வரைக்கும் என்ன பண்ணட்டும், படிக்கட்டும். எப்போ மேரேஜ் பண்ணிக்கணும் விருப்பப்படுறாளோ அப்போ மேரேஜ். அப்போ நம்ம ஒரு வரையறை கொடுத்துருக்கோம். எங்கள் அப்பானா இது வரைக்கும் எங்கள் வீட்டில் ஒரு வரையறை என்னன்னா 12ஆம் கிளாஸ் முடிச்சா பையனா வேலைக்கு, பொண்ணுனா கல்யாணம். இதுதான் எங்கள் அப்பா செஞ்சு வைப்பாரு. ஏன்னா தங்கச்சிங்களுக்கு இப்படி தான் பண்ணியிருக்காரு, இதுதான் அப்படிங்கிறத ஒரு சினாரி, ஒரு இதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் வச்சிருக்கிறோம். எல்லா வீடுகள்லையும், எங்கள் வீடை மட்டும் சொல்லலை, எல்லா வீட்லையும் அப்பாக்கள் நம்ம இப்படி என்ன பண்ணிக்கணும், வரையறை கொடுத்து என்ன பண்ணுறோம். எங்கள் அப்பா இப்படி தான் இருப்பார், ஆனால் அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த ஒவ்வொரு மாற்றங்கள், ஒரு சில விஷயங்கள், ஒவ்வொருத்தருடைய சாதனை, என் குழந்தை சாதிக்குது, என் பையன் சாதிக்கிறான், என்னுடைய மனைவி ஒரு சில விஷயங்கள் சாதிக்கிறாங்க அப்படிங்கிற வரும்போது அடுத்த லெவலுக்கு அவங்களை எப்படி கொண்டு போகிறது, அதுதான் அவங்களோட திங்கிங். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க என்னோட கணவர் எனக்கு சப்போர்ட்டே இல்லை, அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு சில விஷயங்கள், ஒரு எஃபோர்ட் போட்டு நீங்கள் உங்களுடைய சாதனை என்ன அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த கணவர், மனைவியை நேசிக்கக்கூடிய கணவர் என்ன பண்ணுவார்னா, ஆகா என் மனைவி இவ்வளோ பேரும் புகழும் கிடைச்சிருக்கு, இப்போ இதை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக என்ன செய்யலாம். ஸோ அப்போ நம்ம அந்த ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ரோட்டோடைப்புக்கு அவங்க அப்பாக்கள் அடங்கவே மாட்டாங்க. நான் இதுதான் அப்படின்னு நான் தான் கடிவாளம் கட்டின மாதிரி எங்கள் அப்பாவை நினச்சி வச்சிருக்கிறேன் தவிர எங்கள் அப்பா அப்படிப்பட்டவர் இல்லை. அது எல்லாருடைய வீடுகளிலும் எல்லாருடைய அப்பாக்களுக்கும் அது பொருந்தும். ஓகே, இன்னும் என்னென்னலாம் இருக்குன்னு நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொடர் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உச்ச நீதிமன்றத்தினுடைய தன்மையை பார்த்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு மதிப்புற நீதிமன்றம். இரண்டாவதாக அது முதலேற்பு அதிகார வரம்பை கொண்டிருக்கிற ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் கொண்டிருக்கிற ஒரு நீதிமன்றம். மூன்றாவதாக இன்று நாம் பார்ப்பது அதனுடைய அப்பல்லட் ஜூரிஸ்டிக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற மேல்முறையீட்டு அதிகார வரம்பு என்ன என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதை பற்றி பிரிவு 132 மிக அழகாக சொல்கிறது. மேல்முறையீடு என்பது நீதிமன்றங்களில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நடைமுறை. உங்களுக்கு தெரியும், ஒரு நீதிமன்றத்தில் நாம் தோற்று போய்விட்டால் அதுக்கு நம்ம அப்பீல் போகலாம், மேல்முறையீடு செய்யலாம். அதற்குரிய நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பிரிவு 132 சொல்லுகிறது. இந்தியா முழுவதும் இருக்கின்ற உயர் நீதிமன்றங்களில் நேரடியாக லோவர் கோர்ட்ல இருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போக முடியாது. சரியா? உயர் நீதிமன்றங்களிலிருந்து உச்ச நீதிமன்றத்திற்கு நம்ம போகலாம். உச்ச நீதிமன்றத்திற்கு போகிற பொழுது என்ன வழக்குகளில் எல்லாம் போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, உரிமையியல் சார்ந்தவை, சிவில் வழக்குகள், அல்லது குற்றவியல் வழக்குகள், கிரிமினல் கேசஸ், அதுக்கு போகலாம். அது போக வேறு பல நடவடிக்கைகளில் வழங்கப்பட்டது, ட்ரிபியூனல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிப்பட்டது, அதில் உள்ள அதற்கு மேல் முறையீடு செய்வதாக இருக்கலாம். இப்படிப்பட்ட விஷயங்களில் நம்ம கண்டிப்பாக போகலாம். அது எதுக்கெல்லாம் போகலாம் அப்படி பார்க்கும்போது, ஒன்று ஏற்கனவே சொல்லப்பட்ட தீர்ப்புரை, அதை எதிர்த்து நம்ம போகலாம். தீர்ப்புரைன்னு சொன்ன ஜட்ஜ்மெண்ட் அல்லது தீர்ப்பாணை, ஒரு ஆர்டராக இருக்கலாம், அல்லது இறுதி ஆணை, ஃபைனல் டிகிரி என்று சொல்வார்கள். ஜட்ஜ்மெண்ட் ஆர்டராக இருக்கலாம், ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கலாம், ஃபைனல் டிகிரியாக இருக்கலாம். இவைத்திற்கெல்லாம் எதிராக ஒரு மேல்முறையீட்டுக்கு நான் உச்ச நீதிமன்றத்திற்கு தாராளமாக செல்ல முடியும். சரி, எல்லாத்துக்கும் போகலாமா? முடியாது. அதற்கு ஒரு வரையறை வைத்திருக்கிறார்கள். அது என்ன அப்படி சொல்லி பார்த்தோம்னா, இந்த வழக்குகளில் கண்டிப்பாக அரசியலமைப்பு சட்டம் பற்றிய ஒரு கேள்வி எழுந்திருக்க வேண்டும். அதுதான் அதில் முக்கியம். இந்த அரசியலமைப்பு சட்டம் இப்படி சொல்லுகிறது, ஆனால் இப்படி இருக்கு, அப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வழக்கினுடைய இந்த தீர்ப்புரையிலோ ஆர்டர்லையோ அல்லது கடைசி ஆணையிலோ அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அப்போ இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அந்த கேள்விக்கு சரியான பதில் உறுக்காமல் அதை நிறைவு செய்ய முடியாது. அல்லது இது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு பார்ட்டியில் எந்த பார்ட்டி வேணுனாலும் உச்ச நீதிமன்றத்திற்கு அரசியலமைப்பு சட்டத்தை பற்றிய தெளிவிற்காக அவங்க மேல்முறையீட்டிற்கு செல்லலாம். அப்படி போகிற பொழுது உச்ச நீதிமன்றம் தான் அரசியலமைப்பு சட்டத்தை விளக்கி சொல்லக்கூடிய உரிமையை பெற்றிருக்கிறது. த இன்டர்பிரட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்று தான் அதை சொல்வார்கள். அதை இன்டர்பிரட் பண்ணுறதுக்கான ஒரு சக்தியை, ஒரு திறமையை கொண்டிருப்பது தான் உச்ச நீதிமன்றம். எனவே உச்ச நீதிமன்றத்தினுடைய விளக்கத்தை கேட்டு இந்த உயர்நீதிமன்றத்திலிருந்து இவற்றுக்கு எதிராக அங்கே உரிமையியல், குற்றவியல் அல்லது மற்ற ட்ரிபியூனல்ஸில் வருகின்ற தீர்ப்புகளிலிருந்து எழுகிற மேல்முறையீட்டு மனுவை விசாரித்து சொல்கிற அந்த ஒரு உரிமையையும் மேல்முறையீட்டு அதிகார வரம்பில் உச்ச நீதிமன்றம் கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி போகும்போது உயர்நீதிமன்றமே ஒரு சான்றுரைக்கலாம்.
இதில் வந்து நீங்கள் உச்ச நீதிமன்றம் தலையிட்டதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்பதை உயர்நீதிமன்றம் சொல்லலாம். அப்படி சொல்லுகிற பொறுப்பை உயர்நீதிமன்றம் கொண்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றம் அதற்கான விளக்கத்தை சொல்லுகிறது. அந்த பர்டிகுலர் த கான்ஸ்டியூஷனல் கொஸ்டின் என்றதை சொல்வார்கள். அதை விளக்கி சொல்லுகிற பொழுது அதனுடைய அடிப்படையில் தான் ஒருவேளை தீர்ப்போ அல்லது ஆணையோ மீண்டும் மாற்றம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. அப்படிப்பட்ட வழக்குகளில் மேல்முறையீட்டு மனுவை ஏற்றுக்கொண்டு அது தகுதி வாய்ந்ததென்றால் அதற்கான விளக்கத்தை சொல்லுகிற பொறுப்பை உச்சநீதிமன்றமே தன்னிடம் வைத்திருக்கிறது. அது ஒரு பொழுதும் இந்த நாட்டில் இருக்கின்ற கடைசி குடிமகனுக்கு கூட நீதி மறுக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இத்தகைய ஒரு மாபெரும் உரிமையை எல்லா குடிமக்களுக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வாரி வழங்கியிருக்கிறது. எனவே அதற்கான மதிப்புறு நீதிமன்றமாக இருக்கிறது. அதற்கான ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற முதலேற்பு அதிகார வரம்பை கொண்டிருக்கிறது. அதற்கான மேல்முறையீட்டு அதிகார வரம்பை உச்சநீதிமன்றம் கொண்டிருக்கிறது. இப்படி உச்சநீதிமன்றம் மிகச் சிறப்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு பெருமையே. உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் இனிய வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் அப்பாவின் அன்பை குறித்து அறியப்படாத விஷயங்கள். அடுத்ததான் என்ன சொல்றாங்க? அடுத்ததா வந்து ரிஜெக்ஷன்ஸ். இப்போ அப்பா சொல்ற எதையாவது ஒன்று வந்து நம்ம ரிஜெக்ட் பண்றோம் அப்படின்னும் போது நம்ம நினைச்சுப்போம் இதுதானே சின்ன விஷயம் தானே, அப்பா இந்த ட்ரெஸ் போட சொன்னாரு, நான் இல்லை இது வேணாம் இதை நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன், அது புரிஞ்சுக்குவார் அப்பா அப்படின்னு நம்ம நினைப்போம். நான் சொல்றது சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ அந்த விஷயமே அவருக்கு வந்து ஃபேஸில் ஓகே நம்ம சொன்ன ட்ரெஸ்ஸை நம்ம பொண்ணு போடலை, இல்லை நம்ம பையன் போடலை, நம்ம சொன்ன கோர்ஸை பையன் எடுக்கலை, வேறு கோர்ஸ் எடுத்துட்டான் அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் வெளியில் அவர் காமிக்கிறத விட உள்ளுக்குள்ளே பல மடங்கு அதிகமான காயப்படுறத அவர் வந்து உணருவார், ரொம்ப வருத்தப்படுவார், காயப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இது சின்னது தானே, அப்பா சொன்னது இது தானே செய்யலை, இதை மட்டும் தானே செய்யலை, இதெல்லாம் நான் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினச்சாலுமே நம்ம நிறைய விஷயங்கள் அதுக்காக நம்ம எப்படி சமாளிக்கிறது, காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வச்சுருந்தாலுமே நம்ம ஏதாவது ஒன்று ரிஜெக்ட் பண்ணுறோம். ஏன்னா அப்பாங்க வந்து டைரெக்டாக மோஸ்ட்லி அம்மாங்க தான் வந்து சொல்லுவாங்க இதை செய்ய இதை பண்ணாது அப்படி பண்ண. ஆனால் அப்பாவே ஒன்று வந்து இல்லை இது வேணாம் இது எடுக்காது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னும் போது அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய அவர் ரொம்ப யோசிச்சு தான் நம்ம கிட்ட வந்து அதை சொல்லியிருப்பாரு. அது அம்மா கிட்டயும் நம்ம சொல்லி அமைச்சிருக்கலாம், இல்லை அண்ணன் கிட்ட சொல்லி அமைச்சிருக்கலாம், இல்லை பட் அவராகவே வந்து ஒரு விஷயத்த வேணாம் அப்படின்னு சொல்கிறாருன்னும் போது அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நம்ம வந்து ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிட்டு அவர் சொன்னதை செய்யாமல் இருக்கணும். கண்டிப்பாக. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி சிம்பிள் விஷயம் ட்ரெஸ்ஸு. இப்போ வீடுகளில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரெஸ் எனக்கு வேணாம் அப்படின்னு ஒரு பையனோ ஒரு குழந்தையோ சொல்லுது அப்படின்னா அம்மா 2 அரை சவுட்டோட 2 அரை போடுறாத அப்படின்னு சொன்னால் வேறு வழியில் போட்டு தான் ஆகணும். ஆனால் அப்பாக்கள்கிட்ட போயிட்டு இப்போ இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கல, எனக்கு முடிய வேணாம்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாக்கள் அப்படியே பிடிக்கலையாப்பா, சரி உனக்கு என்ன பண்ண தோணுதோ பார்த்துக்கோ. அப்பாக்கள் வந்து அம்மாக்கள் எடுக்கக்கூடிய அளவுக்கு அதிகப்படியான ரைட்ஸ் எடுக்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் அப்பாக்களை என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்பா வந்தாருன்னா தோலை உரிச்சிருவார், அப்பா அப்படி பண்ணிடுறாரு அப்படின்னு ரொம்ப டெரராக என்ன பண்ணி வச்சிருக்கோம் அவரை வந்து காட்டுது. ஆனால் உண்மையில அந்த மனுஷன் அப்படி டெரர்லாம் கிடையாது, நம்ம அப்படி உருவகப்படுத்தி வைத்திருக்கிறோம். அப்போ அந்த நேரங்களில் அப்படி இயல்பாக அம்மாக்களால் அவங்க விருப்பப்பட்ட ஒன்றை தன் குழந்தையிடம் செயல்படுத்த முடிகிறது. நாமளும் என்ன பண்ணுறோம், அம்மா சொன்னால் கேட்டுக்கிறோம். அதே விஷயம் அப்பாக்கள் சொல்லுகின்ற பொழுது அதை எதுக்கு செய்யணுமா யோசிக்க ஒரு சில விஷயங்கள். ஆனால் இந்த ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் சொல்றது போல சின்ன விஷயமா இப்போ நமக்கு அந்த ரிஜெக்ஷன் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது தான் அது எவ்வளோ வலிக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அந்த வலியும் வேதனையும் முகத்தில் இத்தினூண்டு கூட என்ன பண்ண மாட்டாருன்னா அப்பாக்கள் காட்டவே மாட்டார். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கோர்ஸ் படிக்க போகிறதா இருக்கலாம், இல்லை ஒரு டூர் போகிறதா இருக்கலாம், என் பேச்சை மீறி என் பையனோ என்னுடைய பொண்ணோ என்ன பண்ணுறாங்க செயல்பட தொடங்குகிறார்கள், என்னுடைய மனைவி என் பேச்சை மீறி என்ன பண்ணுறாங்க செயல்பட தொடங்குகிறார்கள், அதை என்னால் என்ன பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிறது கிடையாது, கண்ட்ரோல் பண்ண விரும்பலை. ஆனால் அவங்களுடைய விருப்பத்திற்கு அவங்களுடைய விஷயத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், முன்னுரிமை நான் கொடுக்குறேன். அதுதான் அப்பாக்களுடைய கண்ணோட்டமே தவிர இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன் அம்மாக்கள் அப்படி பலார்னு அறிஞ்சு இந்த சட்டையை போடுறா, இந்த ட்ரெஸ் தான் இன்னைக்கு போட்டு போகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்பாக்களுக்கு சொல்ல நேரம் ஆகாதான்னு கேட்டால் அது அடுத்த செகண்ட் பண்ண முடியும். ஆனால் உங்களுடைய விருப்பு என்ன அதை வந்து அப்பாக்கள் உணர்ந்து அதை என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த ரிஜெக்ஷனை ஃபேஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அதனால் அவர்கள் அடையக்கூடிய வலி வேதனைன்னு ஒன்று இருக்குது. இங்கே வந்து அப்பாக்கள் சொன்னால் கேட்கணும், செய்யணும்னா செய்யணும், செய்யக்கூடாதுன்னு செய்யக்கூடாது, அது இருக்கட்டும். ஆனால் அந்த வலியை நாம் உணர்ந்திருக்க வேண்டும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃபீல் அப்பாவுக்கு கொடுத்தாச்சே நம்ம வந்து ஓகே, அவர் வந்து நீ ரிஜெக்ட் பண்ணாலும் அதை பற்றி ரிசா என்ன பண்ண மாட்டார், கவலைப்பட மாட்டார். ரிஜெக்ட் பண்ணது எனக்கு வலியை கொடுத்துருக்குன்னு என் பிள்ளை என்ன பண்ணிருச்சு, அதை உணர்ந்துருச்சு, எனக்கு அது போதும் அப்படிங்கிற மனநிலையில தான் அவர் இருப்பார். ஸோ அப்போ அதை உணர்ந்து கொள்ள குழந்தைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் அப்பாவினுடைய அன்பை பற்றி அறியாம இருக்கு அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம்.
அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வரக்கூடிய மழைக்காலத்தில் இந்த மழை ஈரத்தை பயன்படுத்தி நம்மளுடைய மேட்டு நிலங்கள், தண்ணீர் வசதியே இல்லாத நிலம், எந்த பராமரிப்பு இல்லாமல் வச்சுருக்கிற நிலம், அதுலேருந்து ஒரு கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான பயிர் ஆமணக்கு. 1 கிலோ விதை 100 ரூபா 150 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு வந்து நிலத்தோட எல்லா பகுதியிலையும் வாய்ப்பு இருக்கிறப்ப 5 அடிக்கு 5 அடி நட்டு விட்டுட்டிங்கன்னா, மழையை பொறுத்து நட்டு விட்டுட்டிங்கன்னா அதுவாக பிடிச்சு வளர்ந்துக்கும். எந்த கவனிப்பும் தேவையில்லை. உங்களால் முடியும்னா 200 லிட்டர் தண்ணியில் ஜீவாமிர்தமோ மீனமிலமோ எது விலை கம்மியாக கிடைக்கக்கூடிய திரவங்கள் உங்களுக்கு இருக்கோ அதை பிரித்து எல்லா பயிருக்கும் வேரில் ஊற்றி விடலாம். மேலே தெளித்து கொடுக்கணுமா, குறைந்த விலை பூச்சி விரட்டி திரவங்கள் இருக்குங்க, அதை தயார் பண்ணி தெளிச்சுக்கலாங்க. இதை மட்டும் செஞ்சுட்டா 4 மாதத்தில் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி அல்லது நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி பனி ஈரத்திலே வந்துடும். காய்கள் மொத்தமாக வரும். அசால்ட்டாக ஒரு ஏக்கரில் 1000 கிலோலேருந்து 1200 கிலோ முத்துக்கள் கிடைக்கும். OER-CH1 OER-CH1 அதான் ரகம். யாருக்கும் விதை வேணா கேளுங்க, நான் நம்பர் தரேன், பேசிக்கங்க. இதோட நன்மை என்ன? 1000 கிலோ விதை கிடைக்குது, அல்லது நீங்கள் 1000 கிலோ கூட 500 கிலோ கிடைக்குதுன்னு வைங்க, அதோட விலை 100 ரூபாங்க. 500 கிலோனா சர்வசாதாரணமாக 50,000 ரூபாய் விதைகளே நமக்கு கிடைக்கும். அதை எண்ணெய் ஆட்டக்கூடிய இடங்கள் நிறையா இருக்குங்க. அங்கே கொடுத்து எண்ணெய் ஆட்டினீங்கன்னா எண்ணெயாக விற்கலாம். அதுலேருந்து வரக்கூடிய புண்ணாக்கா விற்கலாம், அல்லது இந்த எண்ணெயும் புண்ணாக்கும் உங்களுக்கே தேவைப்படும் உங்கள் விவசாயத்துக்கு. ஆமணக்கு விவசாயம் எந்த நிலத்துலையும் தனிப்பயிராகவும் போடலாம், ஊடு பயிராக போடலாம், வரப்பில் போடலாம், எல்லா நிலத்துலையும் போடலாம். நெல் பயிரிடக்கூடிய இடங்கள் தவிர மிச்சம் எல்லாத்துலேயும் போடலாம். அது ஒரு பூச்சிகளை பிடிச்சு வைக்கக்கூடிய பொறி பயிராகவும் இருக்கும். எங்கெல்லாம் காட்டில் இடம் சும்மா கிடக்குதோ அங்கே இதை நட்டு விடுங்க. அப்படி நட்டு விடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமணக்கு எல்லா மாவட்டத்துலேயும் பண்ணலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி வளரும். ஒருவேளை வளர கஷ்டப்படுதுன்னா அதுக்கு வேணுங்கிற கரைசல் ரொம்ப ஒன்றுமே இல்லைனாலும் 10 லிட்டருக்கு 2 லிட்டர் மோர் கலந்து அது மேலே தெளிங்க. நல்ல விளைச்சல் வந்துடும். காலையில் 9 மணிக்கு முன்னாடி தெளிங்க. 10 லிட்டருக்கு 2 லிட்டர் மோர். முடியும்னா ஒரு 50 கிராம் பெருங்காயம் கலந்துக்கலாம், அதை மட்டும் தெளிங்க. பூச்சி கடிக்கிற மாதிரி இருக்குது, மஞ்சள் தூள் அதாவது நோய்க்கு மஞ்சள் தூள் கலந்துக்கலாம். 1 ஸ்பூன் 2 ஸ்பூனு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வீட்டில் பயன்படுத்துகிற பூண்டு தோலெல்லாம் ஒரு வாளியில் போட்டு ஊற வைங்கன்னு. அதை இது கூட கலந்து தெளிச்சிடலாம். இந்த மாதிரி செய்கிறப்ப ஒரு பயிர் மிக திடனாக இருக்கும். ஒரு தடவை தெளிக்கிறப்ப ஒரு 50 கிராம் மட்டும் செவுத்து கடிக்கிற சுண்ணாம்பு அது கலந்துக்கலாம். அல்லது இந்த கோழி முட்டையோட ஓடு இருக்குல்ல, அதை காய வச்சு அதை தூளாக்கிட்டு அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி உள்ளே போட்டு கரைச்சிடலாம். இதெல்லாம் செய்யும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கான, எந்த விதமான காற்றுலையும் கீழே உடஞ்சிராத பயிர் கிடைக்கும். எருக்கு கரைசல் சொல்லியிருக்கேன். எருக்கு கரைசல் தயார் பண்ணுங்கள். சும்மா கரைச்சி தெளித்து விட்றது, அவ்வளோதான். எப்போ முடியுமோ தெளிங்க. அதோட நன்மை என்ன? நிறைய இலைகள், கிளைகள், நிறைய காய்கள் வரும். 1000 கிலோனா 1000 கிலோ கண்டிப்பாக கிடைக்கும் எருக்கு இலை கரைசல் போட்டால். இதை செஞ்சிடலாம். எல்லா விதமான நிலத்துலையும் போடலாம், எல்லா இடத்துலையும் பண்ணலாம். ஊடு பயிராக பண்ணலாம், தனி பயிராக பண்ணலாம், வேலி பயிராக பண்ணலாம். தென்னந்தோப்பில் 4 மரத்துக்கு ஒரு காய் நட்டு வைக்கலாம். தென்னை மரத்தில் எந்த நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியமானது. செஞ்சு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயர்வும் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு அப்பாவனுடைய அன்பை குறித்து அறியப்படாத விஷயங்கள் நிறைய இருக்குது. இன்னைக்கு ஒரு சிலதெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததான் என்ன விஷயம் ஜோஸ்? ஸோ அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்போ நான் ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் நான் தோற்று போய் ஏதோ ஃபெயிலியர் ஆகி நான் வீட்டில் போய் உட்காந்து நான் அழுகிறேன் அப்படின்னா என் கூட சேர்ந்து எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க?
உட்காந்து அழுவாங்க. ஐயோ என் புள்ள அழுகுது, என்னாச்சு என் பிள்ளைக்கு, அப்படிலாம் கவலைப்படாத ராசா, அதெல்லாம் சரியாயிரும்டா அப்படின்னு ஆறுதல் சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கலாம். இல்லை என் கூட சேர்ந்து அழுவதாக கூட என்ன பண்ணலாம் இருக்கலாம். அம்மாக்கள் இதை செய்வாங்க, அப்பாக்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா செய்ய மாட்டாங்க. அதுக்கு மீனிங் என்ன நம்ம நினைச்சுக்கிறோம்னா, எங்க அப்பாவுக்கு என்னோட ஃபீலிங்ஸ் என்னன்னு புரியல, நான் பாரு ஃபெயில் ஆயிட்டேன்னு வந்து உட்காந்து அழுகுறேன், ஆனாலும் அப்பாக்கு அதை பத்தின கவலையே இல்ல அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா அப்பாக்கள் எப்பவுமே என்னன்னா ஒரு ஸ்டெப் அகடா இருப்பாங்க. ஓகே இவன் ஃபெயிலியர் ஆயிட்டான், இப்போ இந்த ஃபெயிலியர் எப்படி நம்ம சரி செய்யலாம், இந்த இந்த பிரச்சனை எப்படி நம்ம தீர்வு காணுவது, இந்த தீர்வு அந்த லெவலுக்கு அவங்க போயிடுவாங்க. ஸோ நம்மளோட உட்காந்து அவன் அழணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். அவங்க இவன் அடுத்து அழாமல் இருக்க என்ன செய்யணும், அதைத்தான் தந்தை எதிர்பார்ப்பது, யோசிப்பது. அப்போ அதை நாம என்ன பண்ணணும், உணர்ந்து வைத்திருக்க வேண்டும். நம்ம பல நேரங்கள் அதை உணராமல் இருக்கிறதுனால என் ஃபீலிங் என்னன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியாது, நான் என்ன சொன்னாலும் எங்கள் அப்பா மண்டையில் ஏறாது, நான் என்ன பேசினாலும் எங்கள் அப்பா காது கொடுத்து கேட்க மாட்டார். இப்படி என்ன பண்ணுறோம், தந்தை மீது அளவில்லாத குற்றச்சாட்டுகள் என்ன பண்ணுறோம், நம்ம சுமத்தி கொண்டு இருக்கின்றோம். அதை விடுத்து அதற்கு பதிலாக நான் இன்னைக்கு உட்காந்து அழுகிறேன், ஏதோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் இல்லை தோத்துட்டேன்னு உட்காந்து அழுகிறேன்னா, நான் அடுத்து அழாமல் இருப்பது என்ன, அந்த சிந்தனை தான் ஒவ்வொரு தந்தையின் உள்ளங்களிலும் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் அவங்க நம்ம கூட உட்காந்து அழமாட்டாங்க, நம்ம கூட உட்காந்து கன்சோல்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான வழிகள் என்ன, அதை யோசித்து அதை செயல்பட தொடங்கி இருப்பார்கள். இதை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஓகே, இன்னும் என்னென்னலாம் இருக்குன்னு நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் யூடிஐ ப்ராப்ளம், கிட்னி ஸ்டோன், இதை பற்றி பார்க்கலாம். அதாவது ஜென்ரலாக இப்போ வந்து நீர் சுருக்கு, நீர் கடுப்பு, யூரினரி இன்ஃபெக்ஷன் இதில் ரொம்ப சஃபர் பண்ணுறாங்க. லேடிஸாகவும் இருக்கலாம், ஜென்ஸாகவும் இருக்கலாம், குழந்தைங்களுக்கெல்லாம் கூட பிரச்சனை வருது. அதே போல் கிட்னி ஸ்டோனும் நிறைய பேருக்கு இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. பத்தத்துக்கு கால் பிளாடர் ஸ்டோனும் இன்னைக்கு மக்கள் ரொம்ப அவஸ்தப்படுறாங்க. இதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் அப்புறம் யூரினரி இன்ஃபெக்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அதாவது நம்ம வந்து போதுமான அளவுக்கு அந்த நீர் வாட்டர் வந்து நம்ம கம்மியாக குடிப்பாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டோனு, யூரின் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ எப்படின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வேலை காரணமாக இல்லை அவங்க வேலையை போகிற இடத்துல வந்து ரெஸ்ட் ரூமுக்கான ப்ராப்பர் ஃபெசிலிட்டி இருக்காது, இல்லை அவங்க போகிறதுக்கான டைம் இருக்காது, ட்ராவல் கூட இருக்கலாம். ஆமாம். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸர், ஒரு மெடிக்கல் ஷாப்பர், ஒரு மளிகை கடை, நான் மட்டும்தாங்க ஒரே ஆள் கடையில், வேறு யாருமே இல்லை அப்படின்ற போது அவங்களுக்கே இயற்கையாகவே என்ன ஆகிடும், அவங்களே வந்து அந்த வேலை நேரத்தில் தண்ணி குடிக்கிறத குறைச்சிக்குவாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூரின் வந்து உள்ள கான்சென்ட்ரேட் ஆகும். ஜாஸ்தி ஆகும்போது இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸோ அல்லது கல் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அல்லது யூரின் போகிறதுக்கான அந்த இன்டென்ஷன் இருக்கும், பட் அவங்க அடக்கி வச்சிருவாங்க. இது மாதிரி காரணங்கள் அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இது இல்லாமல் வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், இவங்களுக்குமே வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு இருக்கும். அதனால யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப ஈஸியாக வரும். இது இல்லாமல் கோடை காலங்கள்லையும் இது வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல் இந்த ஸ்மோக்கிங், ஆல்கஹால், நான்வெஜ் நிறைய சாப்பிட்றவங்க, இந்த ஸ்பைசி ஃபுட், காரம், மசாலா, உப்பு நிறைய போட்டு சாப்பிட்றவங்க, இந்த கூல்ட்ரிங்க்ஸு, ஜங்க் ஃபுட், நம்ம ஆரோக்கியம் இல்லாத உணவு பொருட்கள் நிறைய எடுத்துக்கும் போதும் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இது இல்லாமல் வந்து இப்போ ஜென்ரல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஒபிசிட்டி, உடல் பருமன், தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க, இது மாதிரி பிரச்சனைகள். அது மாத்திரம் இல்லை, சில நேரத்தில் வந்து வலி நிவாரண மாத்திரைகள் சாப்பிட்றவங்களுக்கும் கிட்னி ஸ்டோன் வர வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு. நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த வந்து ஒரு ரெகுலர் ஹேபிட்டாவே இருக்கும். இந்த வருஷம் வரும், ஸ்டோன் இருக்கும், ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, சரியா போகும், திரும்ப ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு திரும்ப வரும். ஸோ அப்போ என்னன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல்லையே வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கணும். இதை விட நம்ம கிட்ட வர்ற பேஷண்ட்டு அவங்க பேசும்போது நான் கவனிப்பேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, போன வருஷம் எனக்கு இதே மாதிரி இருந்துச்சுங்க கிட்னி ஸ்டோனு, இப்போ அதே மாதிரி இருக்குதுங்க, எனக்கு ஸ்டோன் வந்துருச்சுங்க, டெஸ்ட் பண்ணாமையே சொல்லுவேன். ஆமா, அவங்க பெயின் வந்து தெரியும், அதே மாதிரி பெயின் அதே கரெக்டா சொல்லுவாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தா கரெக்டா ஸ்டோன் இருக்கும். அதாவது அனுபவ ரீதியாக அவங்களோட பாதிப்பை அவங்களே புரிஞ்சு வச்சுக்கொண்டு இந்த மாதிரி தாங்க எனக்கு பல வருஷம் இருக்குன்னு சொல்றவங்க இருக்காங்க. அதனால எப்போ வரும் வராதுன்னு தெரியாது. அதனால உணவுல மாற்றம் வேணும், தண்ணி நிறைய குடிக்கணும். முக்கியமா இப்போ இவர் சொன்ன மாதிரி மசாலா நிறைந்த உணவுகள் எல்லாம் மேக்சிமம் அதிக புளி, உப்பு, காரம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். தண்ணி முறையாக கரெக்டாக குடிக்கணும். அதே போல் சிறுநீர் கரெக்டாக கழிக்கணும். இதில் பிரச்சனை பண்ணும்போது தான் வரும். அதே போல் நிறைய பேஷண்ட் நம்ம பார்ப்போம், கேட்போனுங்க, என்னங்க எப்போ வந்து அப்படின்னா, லாஸ்ட் வீக்லாம் வெளியூர் போயிருந்தேங்க, வெளிநாடு போயிருந்தேன்,
இப்போ வந்துருச்சு அப்படிம்பாங்க. ஏன்னா அப்போ ட்ராவலில் அதர் பிளேஸில் வந்து அவங்க ப்ராப்பராக டயட்டும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, தண்ணியும் குடிக்க மாட்டாங்க, வேணா விருந்து சாப்பிட்ருப்பாங்க. நிறையா ஹோட்டல் ஃபுட்டு, நான்வெஜ்ஜு அதெல்லாம் நார்மல் விட கூடுதலாக சாப்பிட்ருப்பாங்க. அப்போ தான் இந்த மாதிரி பிரச்சனை அந்த ட்ராவல் பிளேஸ்லேயே கூட அவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கூட பேஷண்ட் நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் வந்து கிட்னி ஸ்டோனா அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் அதுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட், டயட்டு, ரெஸ்ட்டு கூட வேணும். அது மாதிரி கடைப்பிடிக்கும் போது அது ஓரளவுக்கு எவ்வளோ பெரிய ஸ்டோனாக இருந்தாலும் கடைப்பிடிச்சா ரிசல்ட் இருக்குது. அதே போல் தான் யூரினரி இன்ஃபெக்ஷன், அது வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா என்ன குரோத் இருக்குன்னு தெரியும். அப்போ அடிக்கடி அந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணங்கள் நம்ம பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோன்னா வெளியில் மாவு வாங்கி வீட்டில் தோசை இட்லிலாம் செய்வாங்க, அதனால் கூட யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகள் சொல்லுது. அதனால முடிந்த அளவு, ஏன்னா அங்கே ஹைஜீனிக்காக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. சில இடத்துல ஹைஜீனிக்காக அந்த மாவு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஆனால் எல்லா இடத்துலையும் அப்படி பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி நிறைய காரணங்கள் யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு. பொதுவாகவே பல வருடங்களாக கூட இந்த யூடிஐ ப்ராப்ளம் இருக்குன்னு நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இப்போ யூடிஐ அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக இப்போ சுகர் பேஷண்ட்ஸ், டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அது ப்ராப்பராக கவனிக்கலை, சரியா ட்ரீட்மெண்ட் எடுக்கலை அப்படின்ற போது அது வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து இப்போ பிளாடர்ல இருக்கிறது மேலே கிட்னிக்கு வாய்ப்பு ஏற்படும். அப்போ வந்து அதோடைய பாதிப்புகள், விளைவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆரம்பத்திலேயே வந்து அது இருக்கு அப்படின்னா ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. மெயின் சுகர் கண்ட்ரோலில் இருக்கணும், ப்ளஸ் அவங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும். இப்போ யூடிஐ வருது அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் எடுப்பாங்க, சரியா போயிடும். பட் திரும்ப திரும்ப அடிக்கடி வந்துட்டே இருக்குன்ற போது என்ன ஆகுதுன்னா, அவங்க தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை அவங்க பெருக்கிக் கொள்ள வேண்டும். அந்த சுகரையும் கண்ட்ரோல் பண்ணணும், சத்துள்ள உணவுகள், அதாவது சர்க்கரையும் ஏறக்கூடாது, ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதுக்கேற்ற மாதிரி நிறைய காய்கறி, பழங்கள், கீரை வகைகள், ஊட்டச்சத்து நிறைந்த உணவு முறைகள் எடுக்கணும்னு சொல்லும்போது அவங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதன் மூலமாக இந்த திரும்ப திரும்ப வரக்கூடிய பிரச்சனைகளை அவங்க அவாய்ட் பண்ண முடியும். ஃபுட்டில் வந்து மெயினாக வந்து அந்த கடிச்சு மென்று சாப்பிடக்கூடிய காய்கறி, பழங்கள் நிறைய எடுக்கணும். இப்போ கேரட்டா அது யாருப்பா கடிச்சு சாப்பிட்றது, வெள்ளரிக்காய் கெட்டியாக இருக்கா, எனக்கு அதுக்கு வேணாம், வாழைப்பழம் சாப்பிட்டுக்கலாம், சப்போட்டா சாப்பிட்டுக்கலாம், இயல்பாக இருக்கும். பட் அந்த பழக்கத்தை நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிட்டு இந்த ஃபைபர், வாட்டர், இப்போ வாட்டர் மெலன் ஓகே, வெல் அண்ட் குட், சாஃப்டாகவும் இருக்கும், நீர் சத்தும் நிறைந்தது. சுகர் பேஷண்ட்ஸ், யூடிஐ வேறு பிரச்சனை தாராளமாக எடுத்துக்கலாம். அது மாதிரி நல்ல சர்பத், இளநீர், மோர் இதெல்லாம் சாப்பிடலாம். ப்ளஸ் இந்த ஃபைபர் ஃபுட்டு தான் வந்து நம்மளுடைய செரிமானத்துக்கு, மோஷன் ப்ராப்ளத்துக்கு, கொலஸ்ட்ரால் இல்லை கூட நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான முளைக்கட்டிய தானியங்கள் சாப்பிடலாம். அது மாதிரி முக்கியமாக ஃபைபர் ரிச் ஃபுட்டு ரொம்ப அவசியம், கீரைகள் அந்த மாதிரி. ஆனால் ஸ்டோன் இருக்கிறவங்க கீரை எடுக்கக்கூடாது, அது பார்த்துக்கணும். யூடிஐக்கு வந்து நீங்கள் பொதுவாக மசாலா ஐட்டம்ஸ் குறைச்சிட்டு தண்ணி முதல்ல நல்லா குடிக்கணும். இந்த பழங்கள் நிறைய எடுத்துக்கலாம், நீர் காய்கள், நீர் சத்துள்ள பழங்கள், இதெல்லாம் எடுக்கும்போது நமக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட, கூடவே ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் இருக்கு, எல்லாம் கடைப்பிடிக்கும் போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மகிய வாழ்க. அருமையான நம்ம ஒரு இதே பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாளில் பேசிட்டு இருக்கிறோம் அப்பாவின் அன்பை குறித்து அறியப்படாத பக்கங்கள். ஃபைனலாக என்ன சொல்றாங்க? ஃபைனலாக வந்து அப்பா எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தே ஆர் எமோஷனலி கனெக்டட் பட் தே ஆர் நாட் டிபெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஃபேமிலிக்குள்ளே அவங்க வந்து எமோஷ்னலாக அப்பா மனைவி கூடயும் இருக்கட்டும், பிள்ளைங்க கூடயும் இருக்கட்டும், அவங்க வந்து எமோஷ்னலாக கனெக்டடாக இருப்பாங்க. பட் டிபெண்ட்டாக அவங்களும் இருக்க மாட்டாங்க, அவங்களையும் சார்ந்தும் விட மாட்டாங்க. ஒய்ஃபு கோயிலுக்கு கூப்பிட்டு போனால் நான் தான் கூட்டிகிட்டு போகணுன்னுலாம் கிடையாது. என்னால் உடம்பு முடியல அப்படின்னாலும் ஒய்ஃப் தனியாக போயிட்டு வர்றதுக்கு வழி, எந்த பஸ் ஏறணும், எங்கே இறங்கணும் எல்லாமும் அவர் வந்து சொல்லி கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி தான் பிள்ளைங்களுக்கும், நான் இல்லைனாலும் இல்லாட்டியும் நீ இந்த வேலையை நீ தான் செய்யணும், நான் இதை இன்னைக்கு செய்கிறேன், அந்த வேலையை அவங்களுக்கும் சொல்லி கொடுத்துருப்பாரு. இதை நீ செய்யணும், இப்படி தான் செய்யணும், இப்படி தான் போகணும், இங்கே தான் வரணும், இந்த கடைக்கு போயிட்டு இது தான் வாங்கணும் அப்படின்னு எல்லாமே எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருப்பாரு. ஏன் அப்படின்னா ஃப்யூச்சரில் ஒரு வேளை எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் எது வேணாலும் நடக்கும்ல. ஸோ நம்ம பசங்க வந்து நம்மளே டிபெண்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஒய்ஃப் வந்து நம்ம இருந்தால் தான் மார்க்கெட்டுக்கு போகணும், நம்ம இல்லாத நேரத்தில் அவள் எப்படி போவா. ஸோ அதெல்லாம் முன்னாடியே கால்குலேட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எமோஷனலாக கனெக்டாக இருப்பாங்க, பட் டிபெண்டாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இன்னைக்கு புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இதை நம்ம பேசிக்காக புரிஞ்சுக்கிட்டாலே அப்பாக்களை ஈஸியாக நம்ம எளிதில் என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான். அம்மாக்கள் எப்போதுமே என்ன அப்படின்னா, நான் இல்லாத இந்த குடும்பம் அப்படின்னு அவங்க நினச்சி பார்க்கவே மாட்டாங்க. எந்த வழி வேதனை வந்தாலும் எனக்கு வந்துடட்டும், ஆனால் நான் அதை தாங்கிக்கணும், அதை நான் சுமந்து கொள்ளணும்னு அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்க, விருப்பப்படுவாங்க. ஆனால்
நான் இல்லாத ஒரு சூழல் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல அம்மாக்கள் நினைச்சதே யோசிக்கவே கிடையாது. மாட்டோம். ஏன்னா எந்த வழியும் வேதனை வந்தாலும் அது அவங்களுக்கு முன்னாடி நான் முன்னாடி விழுந்து என்ன பண்ணிடணும், வாங்கிடணும், நான் சுமந்துடணும், என் பிள்ளைங்களுக்கோ என் கணவருக்கோ வரக்கூடாதுங்கிறது அம்மாக்களுடைய எண்ணமாக இருக்கும். ஆனால் அப்பாக்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, நான் இல்லாத இந்த உலகிலும் என்னுடைய குடும்பம் எப்படி சர்வே பண்ணணும், இருக்கணும், நிலைச்சு நிற்கணும். நான் இல்லைங்கிறதுனால என் குடும்பத்தில் யாரும் என்ன ஆகிடக்கூடாது, துவண்டு போய் விடக்கூடாது. நான் இல்லை அப்படிங்கிறதுக்காக என்னுடைய குடும்பம் நாளைக்கு நடுத்தருவில் நின்று விட கூடாது. அப்போ அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது. ரெண்டுமே சரியான ஒன்று, ரெண்டுமே தேவையான ஒன்று. ஆனால் இதில் என்ன அப்படின்னா, அந்த பிளேம் யார் மேலே போய் விழுன்னு பார்த்தீங்கன்னா அப்பாக்கள் மேலே தான் போய் விடும். எதுவுமே என் குடும்பத்து மேலே அக்கறையே கிடையாது. அந்த மனுஷன் ஞாயிற்றுக்கிழமை கூட வேலைன்னு வேலையை ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு 10 நிமிஷம் எங்களோட உட்காந்து மகிழ்ச்சியா சிரிச்சு அவர் என்ன பண்றதில்ல, பேசுறாரு. அவருக்கு பேச தெரியாமலாம் இல்லை, பேச விரும்பாமலும் கிடையாது. அவர் பேச விரும்புகிறார், அவருக்கு பேச தெரியும். ஆனா என்ன, அந்த பேசக்கூடிய நேரத்தில் நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சேன்னா அதனால் என்னுடைய குடும்பத்திற்கு என்ன செய்ய முடியும்? நான் இல்லாத ஒரு சூழல். அதுதான் இது எல்லாராலையும் நினைச்சு பார்க்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. எல்லா பசங்களாலையும் நினைச்சு பார்க்க முடியுமான்னு கேட்டா தந்தையான பிறகுதான் அதை நினைச்சு பார்க்க முடியுமே தவிர அதற்கு முன்னாடி நினைச்சு பார்க்க வாய்ப்பே கிடையாது. அப்போ அந்த அன்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தந்தையோட திங்கிங் எப்பவுமே ஒரு விஷுவலைஸ் திங்கர், எல்லாத்தையும் விட ஒரு ஸ்டெப் அகடா தான் இருக்கிறாங்க. நிறைய காதல் திருமணங்கள், அதாவது காதலிக்கும் போது இருக்கக்கூடிய விஷயங்கள் திருமணத்துக்கு பிறகு மாறுது வைக்குதுன்னு அந்த வரக்கூடிய சண்டைகள், கணவன் மனைவிகள் பிரச்சனைகள் என்ன காரணம்? இதுதான் ரீசன். ஏன்னா அந்த அது வரைக்கும் காதலனாக அப்படிங்கிற ஒரு போஸ்ட்ல இருந்தவர் கணவர் அப்படிங்கிற ஒரு அடுத்த நிலைக்கு மாறுகின்ற பொழுது அவருடைய திங்கிங்ல என்ன ஆயிருதுன்னா ஒரு ஸ்டெப் அகடாயிருது. அது வரைக்கும் வெளியே எங்கேயாவது கூட்டு போகணும், சுற்றணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அப்போ ஓகே, அப்போ அது அடுத்த நிலை என்னன்னா, அப்படி வெளியே கூட்டு போகிறதுக்கு சுற்றுறதுக்கு தேவையான காசு எப்படின்னா சம்பாதிக்கிறது, கேட்ட பொருளை வாங்கி தர்றதுக்கு நான் என்ன செய்வது, அந்த ஸ்டெப்புக்கு என்ன பண்ணியிருப்பார், போயிருப்பார். ஆனால் சில நேரங்கள் இது புரிந்து கொள்ளப்படாமல் இருக்கிறதுனால தான் பிரச்சனை. ஸோ அப்போ இன்றைக்கி ஒரு தந்தையின் அன்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிறதை உணர்ந்து கொள்வதற்கு கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். நம்ம கூட இருக்கக்கூடிய வாழும் தெய்வம் நம்முடைய தந்தையெல்லாம் நினச்சி பார்க்கணும். இது வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல்லாம் எங்கள் அப்பாவை யோசிச்சதே இல்லை அப்படிங்கிறவங்கலாம் இன்னையிலேருந்து அந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம அப்பாவை யோசித்து பார்க்க சொன்னால் அவருடைய அறியப்படாத பக்கங்கள் இது நம்ம கொஞ்சம் தான் பேசியிருக்கிறோம், இன்னும் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை உணர்ந்து கொள்ள முடியும். ஸோ கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஜஸ்டின், சித்ரா இன்று தங்களது திருமண நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஆலன், ரிச்சர்ட் இன்று தங்களது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். அன்பானவர்களை, இன்று விழா கொண்டாடும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 91:3. ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். இந்த இறையாசியோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தந்தையின் அன்பை உணர்ந்து கொள்வோம், தந்தையின் வழிகாட்டலில் வாழ்ந்திடுவோம் என்ற இந்த ஒரு சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சி நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடியில் வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.